பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன முடியுமா? ஏன் இப்படி பதட்டப்படுற? அம்மா, என் சின்ன பொண்ணு கண்ணம்மாவுக்கு விஷம் ஜுரம். டாக்டர் இந்த மருந்து ஊசி எல்லாம் உடனே வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. கடையில கேட்டேம்மா, 35 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. நின்னது நிக்க 35 ரூபாய்க்கு நான் எங்கேம்மா போவேன்? நீங்க தான் அம்மா கொடுத்து உதவணும். மாசம் மாசம் என் சம்பளத்துல பிடிச்சுக்குங்க. முடியுமா? மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா உனக்கு டவுன்ல சம்பளம் கொடுக்கறனா இல்லையா? ஆமாம்மா. இப்படி நடுவுல வந்து தொந்தரவு செய்தா எனக்கு பிடிக்காது. வேற வழி இல்லம்மா. அது சரி, நீ கேக்குறபடியே அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு வச்சுக்க. மாசம் மாசம் வட்டியோட நான் பிடிச்சுக்கிட்டேன்னா மிச்ச பணம் உனக்கு எப்படி பத்தோம்? எப்படியோ சமாளிச்சுக்கிறேம்மா. முனியம்மா, என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு நீ வேலையை விட்டு போயிட்டேன்னா என் பணம் என்ன ஆகுறது? அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 4 பிள்ளைங்க. 4ல 1 போனா போகட்டும் வீடு. அம்மா, ஏண்டி 4 பெற்றோன்னு கேளுங்க, பரவாயில்ல. அதுக்காக ஒரு பிள்ளைய சாகடிக்க சொல்லாதீங்க. இந்தாங்க, இதை வச்சுட்டு 35 ரூபா கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். என்ன பண்றது? உன் நிலைமையை நினைச்சா பரிதாபமா தான் இருக்கு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இது அசல் தங்கமான உரசி கூட பார்க்காம நான் பணம் கொடுக்க போறேன். முனியம்மா, நீ கேட்டபடி நான் 35 ரூபா கொடுக்கறேன். வட்டி 15 ரூபா, ஆக மொத்தம் 50 ரூபா. மாசம் மாசம் உன் சம்பளத்துல வட்டியை புடிச்சுக்கிட்டு தான் பணம் கொடுப்பேன். அப்புறம் தகராறு சொன்னாலே இந்தா. இல்லம்மா. ஐயா, என்னம்மா நீ அவசரப்பட்டியே? இப்ப முனியம்மாவுக்கு இருக்கிற கஷ்டத்துல 35 ரூபாய்க்கு 35 ரூபாய் வட்டி கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பா. நீ 15 ரூபாய் விட்டுட்டியே. ராஜி, நீ சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் ஏழைகளை அதிகமா தொல்லப்படுத்த கூடாதுமா. வயசாக வயசாக உனக்கு இறக்க சுபாவம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுமா. இது நல்லது இல்ல. வாங்க வாங்க. வணக்கம். என்னையா ராஜவேலு, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா நடக்குதுங்க. அப்படியா? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. உட்காருங்க உட்காருங்க. இது வரையில 7 தடவையில 1.25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுல 40,000 ரூபாய் இருக்கு. இதோட நம்ம கணக்கு தீர்ந்துதுங்க. என்னையா அது? பணம் கடன் கொடுத்த நாள்ல கணக்கு சரி பார்த்து சொல்லணும். அது சரி, இந்த வியாபாரத்துல உனக்கு எவ்வளவு லாபம்? கடவுள் புண்ணியத்துல 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சதுங்க. வெரி குட் வெரி குட். ராஜவேலு, என் கை எப்பவுமே ராசியான கை. நீ 50,000மும் நான் கொடுத்த 2 லட்சமும் போட்டு நீ நடத்தின வியாபாரத்துல உனக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. அதனால லாபத்துல உனக்கு 1/4 பங்கு, எனக்கு 3/4 பங்கு. ஐயா, அவசரப்படாத ராஜவேலு. நீ கொடுத்த வட்டி, நீ உழைச்ச உழைப்பு, இதையெல்லாம் பாக்குறப்போ லாபத்துல நான் 3/4 பங்கு கேட்கறதுல நியாயம் இல்லை. அதனால லாபத்துல உனக்கு பாதி, எனக்கு மீதி. என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? லாப நஷ்டத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? லாபத்துல பங்கு கேட்க நீங்க என்ன பார்க்கறா? தயவு பண்ணி பேச்சு மாறாம இதுவரைக்கும் நான் கட்டின பணத்துக்கெல்லாம் ரசீதை கொடுத்து பத்திரத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. அதுக்கு எவனாவது இழிச்சவாயனா பாரு. இப்ப நீ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல. இதுவரைக்கும் நீ கட்டின பணத்துக்கு நான் ரசீதே கொடுக்கல. உன் மேல கேஸ் போட்டு உன் வீட்டையே ஜப்திக்கு கொண்டு வருவேன். நாகலிங்கம், உன்ன ஒரு பெரிய மனுஷன் நம்பித்தான் நான் ரசீது கூட வாங்கிக்காம பணத்தை எல்லாம் கட்டினேன். இப்படி அக்கிரமமா நடந்துக்குவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. எது அக்கிரமம்? 50,000 ரூபாய் போட்ட உனக்கு 2 லட்சம் ரூபாய் லாபம். 2 லட்சம் ரூபாய் கொடுத்த எங்க அப்பாவுக்கு 20,000 வட்டி மட்டுமா? கொஞ்சம் ஐயோ பாவன் பார்த்தா போதுமே, தலையில மிளகா அரைச்சிருவீங்களே. நீங்க தான் இப்ப எந்த தலையில மிளகா அரைக்க பாக்குறீங்க. இப்படி அக்கிரமம் பண்ணீங்க, தெய்வம் உங்களை சும்மா விடாது. பேக்கு, அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நாங்க தெய்வத்தை டெய்லி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா நெத்திய பத்தியா குங்குமம், தெய்வத்துக்கு அது டேஞ்சர் சிக்னல். இப்ப ரசீதையும் பத்திரம் திருப்பி கொடுக்க போறீங்களா இல்லையா? நான் கேட்ட பணத்தை கொடுத்தா உன் பத்திரம் வரும். இல்ல உன் வீட்டை தேடி அமீனா வருவான்.
நீங்க உருப்படவே மாட்டீங்களா? உங்க வீட்டுல இடி விழ வாட அதுக்குதான் எங்க வீட்டு மேல இடி தாங்கி கட்டி வச்சிருக்கோம் இல்லப்பா. கரெக்டா சொல்லுடா. ராகினி, எஸ் சார். 6வது மார்க். நல்லா படிக்கணும் இன்னும். ஆயிட்டு சார். ரகு, நான் தான் 35 மார்க். இந்த எல்லையை நீ தாண்டவே மாட்டியா? சார், இந்த புக் மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அடுத்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு சின்சியரா படிச்சு அதுவும் ராவும் பகலுமா 36 மார்க் வாங்கிக்காங்க. அப்படிதான் இருக்க போற. ராஜு, 60 மார்க். கீதா, எஸ் சார். 100க்கு 100. நீதான் கிளாஸ் லேப்பர். கீப் இட் அப். அசோக் சார் 25 மார்க். ஏன்பா கிளாஸ்ல பிரில்லியண்டாவே பதில் சொல்றேன், நல்லாவே படிக்கிறேன், பரீட்சையை மட்டும் சரியா எழுத மாட்டேங்கிறியே, ஏன்? நான் என்ன சார் பண்ணுவேன்? பரீட்சை காலத்துல நுழைஞ்சு கொஸ்டின் பேப்பர் வாங்குறதும் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுது. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. தலைக்குள்ள புயலே அடிக்கிற மாதிரி எகிர்ன்னு சுத்துது. ஏதோ அப்போதைக்கு ஞாபகத்துக்கு வந்ததை எழுதுறேன். பரீட்சை காலம் விட்டு வெளியில போனதும் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் என்ன சார் பண்ணுவேன்? இந்த அசோக், பரீட்சை எழுத வரும்போது ஏதோ சண்டைக்கு போற மாதிரி அனாவசியம் பயப்படக்கூடாது. சாதாரணமா வந்து சாதாரண எழுத வேண்டியதானே. நீ சாயங்காலம் வந்து என்ன ரூம்ல வெயிட் பண்ணு. தேங்க்யூ சார். என்னப்பா? My dear students, உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வுக்காக டொனேஷன் கொடுக்க சொல்லி பிரின்சிபால் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறார். யார் யார் எவ்வளவு கொடுக்குறீங்க? பிரின்சிபால் எவ்வளவு கொடுத்தாரு? அதை ஏன்டா கேக்குறேன்? தெரிஞ்சுக்கிட்டா மேல ஒரு 8 நாள் போட்டு கொடுக்கலாம்ல. அடச்சே ரமேஷ் 10 ரூபாய் எழுதிங்க சார். உஷா 15 rupees சார். ராகினி 25 rupees சார். கீதா 100 ரூபாய் சார். என் பேர் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பல. ஒரு 5 ரூபாய் போட்டுக்கணும். ரகு, நீ மார்க் வாங்குறதுல அல்பம், டொனேஷன் கொடுக்கறதுல அல்பம். ஏப்பா அசோக், இந்த ஊர்லயே பெரிய பணக்கார வீட்டு பையன், நீ ஏன் பேசாம இருக்கிற? உன் பேர்ல ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கவா? ஐயோ வேணாம் சார். சினிமா பார்க்க 2 ரூபாய் கேட்டா காசை ஏண்டா வீணாக்குற, பாஸ் வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லுவார். உடல் ஊனமுற்றோர் நிதிக்கு 1000 ரூபாய் கேட்டா அப்புறம் என் உடலே ஊனம் ஆயிடுச்சு சார். நோ நோ நோ, உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வா, எழுதிக்கிறேன். சார் 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 ரொம்ப கேளுங்க சார். எங்க வீட்டு பக்கத்துல வேணாம் சார். ஒரே பாருங்க சார். அண்ணே, அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீயாவது இந்த டொனேஷனுக்கு ஒரு 500 ரூபாய் கூட. முட்டாள் முட்டாள். டேய், என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட நான் மகாபலிபுரம் போக போறேன். ஒரு 500 ரூபாய் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்துருப்பேன். அதுல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நான் ரேஸுக்கு போக போறேன், 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்துருப்பேன். அதுல ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்க போறேன், பணம் கொடுன்னு கேட்டிருந்தேன், கொடுத்துருப்பேன். அதுல ஒரு டிக்னிட்டி இருக்கு. டேய் முட்டாள், எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அதனால நமக்கு என்ன லாபம்னு பார்த்துக்கிட்டு தான்டா செய்யணும். 500 ரூபாய் நன்கொடை கொடுக்குறியா, அதனால நமக்கு 1000 ரூபாய் லாபம் வருதா பார்க்கணும். ஊர்ல இப்ப நன்கொடை கொடுக்கறவன் எல்லாரும் அதனால தனக்கு என்ன லாபம்னு பார்த்துக்கிட்டு தான்டா கொடுக்கறான். என்ன கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா புண்ணியம் கிடைக்காதா? அப்படியே புண்ணியம்னே வச்சுக்க. இந்த 500 ரூபாய் யாருக்குமே தெரியாம கொடுக்கறதால உனக்கு என்னடா புண்ணியம் கிடைக்கலாம் போட்டுக்கிட்டே போ. 5000 பிச்சைக்காரன் உன்னை வாழ்த்துவான், அது 5000 பேர் பார்ப்பான். பத்திரிகையில நியூஸ் வந்தாலும் வரும், அது 5000 மடையம் படிப்பான். அது நமக்கு லாபம். எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, ஒரே குழப்பமா இருக்குது. கிட்ட வாங்க, ஒண்ணு சொல்லணும். என்னண்ணே? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கு வெக்கமா தான் இருக்கு. எங்க இருந்தா வந்து பிறந்ததோ இது நம்ம குடும்பத்துக்குன்னு. 15 rupees சார். 15. சார், எங்க அப்பா அம்மா அண்ணன் யாருமே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். 5 பைசா 10 பைசாவா உண்டியில கொஞ்சம் சில்லறை சேர்த்து வச்சிருக்கேன். இந்த நல்ல காரியத்துக்கு. நீ எந்த குடும்பத்துல பிறந்தவன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். முனியம்மா, இருந்தா ஒழுங்காயிரு, இல்லைன்னா வெளியே போ. அழாத முடியுமா? அம்மா குணம் தெரிஞ்சதுதானே. தினம் இப்படி திட்டு வாங்கிட்டு தான் வேலை செய்யணுமா? இந்த ஊர்ல நீ வேலை பார்க்கறதுக்கு வேற இடமே கிடையாதா? நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இங்கிருந்து போய். சில சமயத்துல எனக்கும் அப்படித்தான் தம்பி தோணுது. ஆனா அப்பா அப்பா என் கஷ்டத்துக்கு என் நகைகள் எல்லாம் உங்க அம்மா கிட்ட அடகு வச்சு பணம் வாங்கியிருக்கேன். இப்ப திடீர்னு வேலையை விட்டு போனா அது ஒண்ணு கூட திரும்பி வராது தம்பி. அது உங்க அம்மாவுக்கு தெரியும்.
தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க. எப்பதான் எனக்கு நல்ல காலம் வருமோ? கவலைப்படாத முடியுமா? உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமே நல்ல காலம் பிறக்கும். மை டியர் பாய்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபிள் கேர்ள், ப்ரொஃபஸரா ஆக்ட் பண்ற இந்த 1 மணி நேரத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப அரைக்காம ஒவ்வொருத்தருக்கும் ஆசை லட்சியம் இருக்கத்தான் செய்யும். முதல்ல ஏன் ஆசையை நான் சொல்றேன். எதிர்காலத்துல கிருஷ்ணன், விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ் இவங்கள மாதிரி பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒருவேளை உங்க ஆசை நிறைவேறலன்னா ஏதாவது டென்னிஸ் கோர்ட்ல பந்து பொறுக்கி போட்டுட்டு பாரு. மறுடா, இப்ப நான் ப்ரொஃபசர் குமார். நான் சினிமாவுல கதாநாயகனா நடிக்கணும். எனக்கு ஏகப்பட்ட ரசிகர் மன்றம் வேணும். நீ கோடம்பாக்கம் பிரிச்சுத்தான் இல்ல ஸ்டூடியோல போய் காஃபியை ஆத்தணும். உட்கார்ற. நான் காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் என்ன பார்த்து விசில் அடிக்கிற பசங்க யாருக்காச்சும் தைரியம் இருந்தா அவன் எனக்கு ஒரு காதல் கடிதம் எழுதணும். அவன் கண்ணத்துல 5 விரலும் பதிகிற மாதிரி நான் ஓங்கி அறையணும். இதுதான் என் ஆசை. ஆனா நிறைவேற மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் நடக்கும். அசோக், நான் இந்த நாட்டுக்கு சர்வாதிகாரி ஆகணும். பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல படிக்கிறப்ப சிகரெட் குடிக்கிற பசங்களை 5 வருஷம் உள்ள தள்ளணும். வாத்தியார கேலி பண்ற பசங்க, வகுப்புக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சினிமாவுக்கு போற பசங்க, இவங்களெல்லாம் 10 வருஷம் தண்டிக்கணும். இதே மாதிரி ஊருக்குள்ள யாரு என்ன தப்பு பண்ணாலும் கடுமையான தண்டனை கிடைக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். இந்தியா எந்த காலத்திலையும் சர்வாதிகார நாடு ஆகாது, ஆகவும் முடியாது. அதனால உன் ஆசையும் பலிக்காது. ஊரை திருத்துறதுக்கு முன்னாடி அவன் தன் வீட்டை திருத்தணும். முக்கியமா நீ உன் வீட்டை திருத்தினா இந்த ஊரையே திருத்தின மாதிரி. ஊரை ஏமாத்தி சண்டாளன் பேர் வாங்கணும் உங்க அப்பா, இறக்கமே இல்லாத கொடூரமான உங்க அம்மா, காளித்தனத்தின் மொத்த உருவமான உங்க அண்ணன், கோல் சொல்லியே பலருடைய வயிற்றுல வாங்கி கூட்டிட்ட உன் தங்கச்சி, இவங்களை முதல்ல திருத்து, அப்புறம் நாட்டை திருத்தலாம். நான் சொல்லடா, ஊரே பேசுக்குது. அதனால நாட்டை திருத்தத்துக்கு முன்னாடி உன் வீட்டை திருத்து. அம்மா அம்மா, என்னடா ஊர்ல நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் மானாவாரியா திட்டுறாங்க. காலேஜ்ல பசங்களை கேலி பண்றாங்க. ஆமா, இப்படி மக்கு சக்கா இருந்தா கேலி என்ன பண்றது? திட்ட கூட செய்வாங்க. என்ன ஒண்ணும் திட்டல, அண்ணனையும் அப்பாவையும் உங்களுதான் திட்டுறாங்க. நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்களா? ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கமே, அது பொருத்தமா? ஏன்னா யாரு யாரையா அப்பா ரொம்ப பேர பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாராம். நாக்கு நரம்பு இல்லாம எல்லாரும் எடுத்தஞ்சு பேசுறாராம். நீங்க புடவை, ஸ்பூன், சட்டி, அண்டா, குண்டா எல்லாத்தையும் அநியாய வட்டிக்கு அடகு பிடிக்கிறீங்களா? சொல்றவங்க சொன்னா கேக்குற உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நானாடா தேடிக்கிட்டு போய் அடகு பிடிக்கிறேன்? கஷ்டம் ஒண்ணு எங்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சா எதையாவது வாங்கி வச்சுக்கிட்டு பணத்தை கொடுத்து உதவி பண்றேன். அது ஒரு தப்பா? அம்மா, நீங்க பேசுறது முறையில்லை. அண்ணா, உன்ன மாதிரி அசடை இந்த ஊர்லயே பார்த்தே கிடையாது. யாரோ எதையும் பேசினாங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சுட பதில் கொடுக்காம இங்க வந்து தாவறிய. யாரா இருந்தாலும் என்கிட்ட வர சொல்லு, நான் கேட்கிறேன் 4 கேள்வி. ராஜி, வாய மூடு. இந்த வயசுல இப்படி எல்லாம் பேசாத. 4 பேர் வயிறு எரிஞ்சா நாம நிம்மதியா வாழ முடியாது. 4 பேர் என்னடா, 4000 பேர் வயிறு எரிஞ்சாலும் நாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அடே, இப்படி பைத்தியக்காரத்தனமா உளவிக்கிட்டு இருக்காம உங்க அண்ணன் அப்பா எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கவனிச்சு நீயும் பொழைக்கிற வழியை கத்துக்கடா. பாடி ராஜி, இவங்க கூட பேசிட்டு இருந்தா ராசி புத்தி எல்லாம் கத்து. தம்பி, ஊர்ல எல்லாரும் இந்த வீட்டுல இடிவிழன்னு சாபம் கொடுத்தாலும் ஏன் இன்னும் இடிவிழாம இருக்கு தெரியுமா? நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான். நீ யாரை பார்த்து எதையும் கத்துக்க வேண்டாம். நீயாவே இரு. ஏண்டா, காதல் கடிதம் எழுதி கொடுத்தா கன்னத்துல அரைவன்னு சொன்னா கீதா, அரைவாளோ? சந்தேகம் தான் டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ண தாண்டா போறேன். அதுக்கு தகுந்த ஒரு ஆள் இருக்கான். யாரு? அசோக். எப்படி? நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன். அதை கொண்டு போய் அசோக்கிட்ட கொடுத்து நான் சொல்றதை அப்படியே சொல்லணும். டேய் அசோக், கீதா உனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காடா? என்னது, நிஜமாவா? ஆமா, உள்ள என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பாரு. எனக்கு லவ் லெட்டரா? அன்புள்ள அசோக், நான் உங்களை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். குப்பையில் குண்டுமணி போல் பிரகாசிக்கும் உங்கள் நல்ல உள்ளம் என்னை கவர்ந்து விட்டது. நீங்கள் கிருதா வைப்பதில்லை. உங்களையே நான் கணவராக அடைய விரும்புகிறேன்.
என்னை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே பதில் எழுதவும். லவ்லி கீதா, லவ்லி கீதா, லவ்லி கீதா. ஆமா, கீதாவா என்ன லவ் பண்றாங்க? என்னால நம்ப முடியலையே. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, உடனே பதில் எழுதுடா. ஆமா, காதல் கடுதாச்சு எழுதுனா கண்ணத்துல வேணும் அன்னைக்கு கீதா சொன்னாங்களே, அவ எழுதுனது தானே நீ? ஆமா, முதல்ல அவங்க தான் எழுதிருக்காங்க. எழுதுட்டுமா? எப்படி எழுதுறது தெரியாது, பழக்கம் இல்லையே. நான் சொல்றேன், எழுது. கீதா வராரா? தைரியமா போறா. கீதா, கீதா. என்ன அசோக்? வந்து வந்து வெக்கப்படாம சும்மா சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இது வந்து என்னது? லவ் லெட்டர். படிச்சு பாருங்க. லெட்டரை கொடுத்துட்டா. அன்புள்ள கீதா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் குண்டு கண்ணம் ஆப்பிள் மாதிரி இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளாஸ்லயே நீதான் அழகான பொண்ணு. நானும் உன்னை காதலிக்கிறேன். அசோக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அசோக், கிளாஸ்லயே நீதான் ரொம்ப நல்லவன்னு உன் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். ஆனா நீயும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டதாங்கிறத நிரூபிச்சிட்டியே. நீ எனக்கு எழுத லவ் லெட்டருக்கு தானே நான் பதில் எழுதுனேன். அதுக்கு இப்படி அடைஞ்சிட்டியே. ஆண்டவன் தான் உன்னை கவனிக்கணும். என்னது? நான் லெட்டர் எழுதுனா? பின்ன இந்தா, நீ எனக்கு எழுத லவ் லெட்டர் பண்டிகுமார் தான் கொடுத்தான். அட ராஸ்கல்ஸ், இதெல்லாம் உங்க விளையாட்டு தானா? பாவ அசோக், என்ன ஏதுன்னு கேட்காம பலார் நடந்துட்டியே. ஐ எம் சோ சாரி அசோக். அசோக், அசோக் கொஞ்சம் நில்லுங்க அசோக். கண்ணடி கையடி பட்டால் தானே காதலிலே சுகம் இருக்கு. உடலும் உடலும் வந்தால் தானே வாழ்க்கையிலே ரசம் இருக்கு. கண்ணடி கையடி பட்டால் தானே காதலிலே சுகம் இருக்கு. உடலும் உடலும் வந்தால் தானே வாழ்க்கையிலே ரசம் இருக்கு. அம்மாடி தெரியலையா, இது கூட புரியலையா? அம்மம்மா அம்மாடி தெரியலையா, ஆஹா இது கூட புரியலையா? அனுபவிச்சு பாரையா. கண்ணடி கையடி பட்டால் தானே காதலிலே சுகம் இருக்கு. உடலும் உடலும் வந்தால் தானே வாழ்க்கையிலே ரசம் இருக்கு. அம்மாடி தெரியலையா, இது கூட புரியலையா? கோலம் போடவா. கண்ணடி கையடி பட்டால் தானே காதலிலே சுகம் இருக்கு. உடலும் உடலும் வந்தால் தானே வாழ்க்கையிலே ரசம் இருக்கு. அம்மாடி தெரியலையா, ஆஹா இது கூட புரியலையா?
புரியலையா ஆஹா இது கூட புரியலையா அம்மம்மா அம்மாடி தெரியலையா ஆஹா இது கூட புரியலையா மிக்சிங் தான் காபி திட்டலாம் நெட்ரகே இது என்னப்பா ஆஃப்டர் ஆல் பொம்மை நான் இந்த மாதிரி நிஜம் பொம்பளையே பார்த்தனே ஆமா நேற்று ஹோட்டல் ஹெவன் கேபரே டான்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் பா அப்படியா ஆமா இன்னைக்கு நைட் நான் அங்கதான் போறேன் இந்த மாதிரி கிழவங்க எல்லாம் வந்து அங்க கிழவி தான் ஆட விடுவான் பா ஒரு சிகரெட் எடுத்துட்டு வா எடுத்து தேங்க்யூ டாடி என்ன குமார் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல முதலாளி வீட்டுல ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு 50 ரூபா முன்பணமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அடடா கையில பணம் இல்லாத நேரத்துல கேக்குறியே டேய் சாம் குமார் நாள் பூரா ஆபீஸ்ல மாடா உழைக்கிறான் பாவம் சமயத்துல உதவி பண்ணாம இருக்கலாமா ஒரு 50 ரூபா இருந்தா கூட 10 ரூபா வட்டி எடுத்துக்க என்னப்பா எடுத்துக்க சொல்லுங்க பணம் இப்படியே தண்டமா போகுது நம்மளுக்கு இதுல வட்டி போக 40 ரூபாய் இருக்கு 50 ரூபாய்க்கு வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு இந்த அம்மா பாத்திருமா அம்மா பாத்திரு தண்ணி குடிப்பா பத்திலாம் தீந்து போடு அப்பா பணம் கொண்டு வருவாரு சமைச்சு போடுறேன்டா ஏம்மா தினம் பதுக்குது படிக்கும் போது ஏழுங்க வயித்துல ஆண்டு அக்னியை வச்சு படிச்சிருக்கான் முனிமா முனிமா என்னங்க பணம் கிடைச்சதா ஓ கொடுத்துட்டாரே முதலாளி ரொம்ப நல்ல ஒரு முனியம்மா பாவம் அவர்கிட்ட கூட பணம் இல்ல சின்னையா சண்முகத்துக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்தாரு இல்ல என்னங்க 50 ரூபாய் முன்பணம் வாங்கிட்டு வர சொன்னேன் 40 ரூபாய் தானே இருக்கு சின்னையா 10 ரூபா வட்டி எடுத்துட்டாரு உங்களுக்கு கொஞ்சமாவது இது இருக்கா எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க 10 ரூபாய் சம்பளத்தை தான் கூட்டி வாங்க தெரியல வாங்குற பணத்தை ஒழுங்கா வாங்கிட்டு வரக்கூடாது முன் பணத்துக்கு யாராவது வட்டி கொடுப்பாங்களா பணம் கொடுக்கறவங்க சும்மா கொடுப்பாங்களா இந்த அளவு கொடுத்தாங்களே அதை சொல்லு ஆனானப்பட்டவங்க கிட்டே அந்த நாகலிங்கம் தோல் இருக்க சுளைய முழுங்குவாரு உங்களை ஏமாத்துறதா கஷ்டம் டபுள என்ன எப்ப பார்த்தாலும் முதலாளியும் அவங்க வீட்டுல இருக்கவங்களையும் திட்டிகிட்டே இருக்க இந்த காலத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்களா அதை சொல்லு ஆமா உங்க முதலாளி தங்க மனசுக்கு கோழி கட்டி தான் கும்பிடணும் இங்க பிள்ளைங்க எல்லாம் பசி பசின்னு கத்துதுங்க சீக்கிரம் மளிகை கடையில போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வாங்க மாணவ மாணவிகளே சீதை பொன்மானுக்கு ஆசைப்பட்டதையும் அதை நிறைவேற்ற ஸ்ரீ ராமபிரான் அந்த பொன்மானை தொடர்ந்ததையும் நேற்று பார்த்தோம் என்று அதை தொடரவும் பொன்மானாக காட்சியளித்த பொய்மான் துள்ளி துள்ளி குதித்தது காடு மேடெல்லாம் அதை தொடர்ந்து கலைத்த ராமன் அதை வில்லால் அடித்தான் லட்சுமணா என்று அலறியவாறே அந்த மான் மண்ணிலே வீழ்ந்தது நாயகனின் அபய குரல் கேட்டு நாயகி பதறி இழுத்தார் இந்த வேலை யார் செய்தது சொல்லுங்க இல்ல உங்க எல்லாரும் டிஸ்மிஸ் பண்ணிரு சார் சார் வேண்டாம் சார் ராச செஞ்ச தப்புக்காக எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க சார் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண ஏண்டா ராஸ்கல் என்ன காட்டி கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? காட்டி கொடுக்கறதுக்கு உண்மையை ஒத்துக்கலன்னா நம்ம எங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் சொன்னேன். அப்படியா? காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம தந்திரமா விளக்கம் சொல்ல வந்துட்டியா? என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதே ஒரு வாரத்துக்கு நீ காலேஜ் பக்கம் வராத அளவுக்கு நான் உன்னை கட்டுப்பட வைக்கிறேன். இந்தா வாங்கிக்கோ. என்ன காட்டி கொடுத்ததுக்கு சொல்ல வந்துட்ட கையில ரத்தம் பத்தி கொண்டு சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டேன். அசோக், உப்பு போட்டுதானே சோறு திங்கிறீங்க? ஆமா, அவன் இந்த அடி அடிச்சுட்டு போறான். உங்களுக்கும் கை இருக்குல்ல, திருப்பி அடிக்க வேண்டாம்? அவங்க 2-3 பேர் இருக்காங்களே, ஒருத்த அடிச்சதே என்னால தாங்க முடியல, 3 பேர் அடிச்சா என்ன வருது? இப்படி கோழியா வாழறதை விட சாகிறதே மேல். இப்ப நீங்க அவனை திருப்பி அடிக்கல, உங்க மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன். கீதா, ஏன் இப்படி பட்ட மாதிரி முழிக்கிறீங்க?
நான் ஆமா அவங்களையா கூப்பிடுங்க. வந்து கமான். டேய் வந்து வந்து டேய் தைரியம் இருந்தா வாடா பார்க்கலாம். தேவியார் வேதம் ஓடுனாங்களா? பொம்பளை பேச்ச கேட்டுக்கிட்டு முதுகுக்கு டின் கட்டிக்காத. யாருக்கு யார் திங்கட்டாங்க பாத்துடலாம்டா. வாடா வீராதி வீரா, வாங்கிக்கோ. தோத்துட்டு வந்தீங்கன்னா புடவை தருவேன், ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா பரிசு தருவேன். கை கை பரிசுதரேன்னு சொன்னியே. முதல்ல பேச வேண்டிய விஷயத்தை பேசி முடிவு செய்திருக்கலாம், அப்புறமா பொண்ணை வர சொல்லலாம். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதனால என்ன? இந்த பாருங்க, சீதனமா ரொக்கம் 50,000 கொடுக்கணும். தங்க நகை போக வைர நெக்லஸ், வைர வளையல், வைரத்தோடு, வைர ஜிமிக்கி எல்லாம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறேன். பொண்ணுக்கு தாயும் தகப்பனும் அந்தானே. அப்புறம் பாருங்க, பட்டு சேலை 21, புன்வாயில் சேலை 51, நூல் சேலை 101. அது போக வெள்ளி சாமான், எவர் சில்வர் சாமான், பித்தளை சாமான், பீங்கான் சாமான், மரச்சாமான் எல்லாம் எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வைக்கணும். இந்த பொண்ணு தெரியல, என் பொண்ணுதான். நாங்க இப்படி தனித்தனியா சொன்னா நீங்க மறந்துடுவீங்கன்னு தான் லிஸ்ட் போட்டு இந்த நோட்ல எழுதிட்டு வந்துட்டேன். அந்த நோட்டை உங்ககிட்ட கொடுத்துடுறோம். நீங்க எங்களுக்கு வேற புது நோட் வாங்கி கொடுத்துருங்க. இந்தாங்க. என்ன அது வியாபாரம் பண்ற மாதிரி? சும்மாடா, உனக்கு என்ன தெரியும்? தம்பி என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு ஒரு ரோலக்ஸ் கடிகாரம் வேணும்னு தம்பி சொல்றான். தம்பிக்கு என் மேல ரொம்ப பிரியம். நான் எப்படி கேக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவனே கேட்டுட்டான். இவ்வளவு செய்யற போது அதுல என்ன வந்துருது? ஒரு ரோலக்ஸ் கடிகாரம் தானே. இல்ல இல்ல, 2 கை இருக்குது இல்ல, 2 கடிகாரமா இருந்தா வசதியா இருக்கும். வாயை குடிச்சுட்டா போகுது. பெண்ணை வர சொல்லுங்க. அம்மா சித்ரா, நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. இந்த கூழ கும்பிடலாம் எனக்கு பிடிக்காது. குட் மார்னிங் சொன்னாலே போதும். ஏண்டா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, நாட் பேட். ட்ரெஸ் தான் கொஞ்சம் கண்ட்ரியா இருக்கு, அது வீட்டுக்கு வந்த உடனே மாத்திக்கலாம். பல்ல கொஞ்சம் உள்ள தட்டி விடணும், அது வீட்டுக்கு வந்த உடனே தட்டிக்கலாம். அப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். குறிச்சிடலாம். ஓம் ஈசானமுத்ராய நமः, ஓம் தத்புருஷமுத்ராய நமः, ஓம் அகோரகதயாய நமः, ஓம் வாமதேவாய நமः, ஓம் அத்திதேவதாभ्यो நமः, ஓம் சர்வசேவஸ்ருத்யே நமः, ஓம் உக்ரசேவஸ்ருத்யே நமः, ஓம் ருத்ரசேவஸ்ருத்யே நமः, ஓம் பீமசேவஸ்ருத்யே நமः, மகதோத்சேவஸ்ருத்யே நமः, மாங்கல்ய தேவதாம். ஒரு தேங்காய் வச்சிருக்க, 50 காய் குறையுதா? நீ சரியா எண்ணி பாத்தியா? எண்ணி பார்த்தா நல்ல காலம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன். ஒரு முடிச்சு போட்டு அவுத்துட்டமா? என்ன கைய? எங்க சம்பந்தி? கூப்பிட சம்பந்திய. என்னங்கம்மா தாலி கட்ட நேரத்துல அவசரமா நிறுத்த சொல்றீங்க? அட சேர்றாயா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒண்ணு லேட்டா கட்டுறதுல குறைஞ்சு போயிடா. லிஸ்ட்ல 101 தேங்காய் எழுதிருக்க, 51 தேங்காய் தான் இருக்கா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அட யோக்கிய பசங்களா, தேங்காய் வைக்கிற வேலைய 50 தேங்காய் ஏமாத்த பாக்குறீங்களே. ஏய், உங்க அப்பா என்ன பெரிய மோசக்காரரா இருப்பான் போல இருக்க. விவரம் தெரியாம வந்து இங்க மாட்டிக்கிட்டான். ஏன் மாமனார், இன்னைக்கு தேங்காய் ஏமாத்த, நாளைக்கு நீ மாங்காய் ஏமாத்துவேன். உன் மூஞ்ச பார்த்து போய் இது தேங்காய் மூஞ்சி நான் சந்தேகப்பட்டேன். நான் மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. சம்பந்தி ஏதோ அவசரத்துல தவறு நடந்து போச்சு. அப்பா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்ட சொல்லுங்க. நான் இப்பவே தேங்காய் வாங்கிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் முடியாது சம்பந்தி. லிஸ்ட் பிரகாரம் எல்லாம் வரலன்னா எங்களுக்கு கௌரவ குறைச்சல். முதல்ல தேங்காய் வரட்டும், அப்புறம் தாலியை கட்டுவான். என்னையா அது? லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கல்யாணம் பண்றவன் இந்த தேங்காயை ஏமாத்தப்பா. யாரையா நீ? கோச்சுக்காதீங்க, அவர் என் பங்காளி. கொஞ்சம் இருங்க,
தேங்காய்க்கு வேணா பணத்தை இப்பவே நான் கொடுத்துறேன். முகூர்த்த நேரம் தவிர போகுதுங்க. இன்னும் அறிவிக்கிட்டு தரமா பேசுறேன். நாங்க என்ன பணத்துக்காக கேட்கிறோம்? எங்க வீட்டுல பணம் பட்டி கிடக்குது. 101 தேங்காய் வச்சு கல்யாணத்தை நடத்தினான். புருஷன் 101 வருஷம் உயிரோட இருப்பான்னு எங்க வீட்டுல பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்ப தேங்காயில் 50 குறைச்சி என் வயசுல அநியாயமா 50 குறைச்சிட்டே நீ. இப்ப எனக்கு வயசு 29 ஆகுது. உன் பொண்ணு இன்னும் 22 வருஷம் சுமங்கலியா வாழ்ந்து போதுமா? அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் இப்பவே ஏற்பாடு என்னையா மாப்பிள பார்த்த நீ சுத்த மரியாதை இருக்காரு. யோ மாமனா, முதல்ல இந்த பங்காளி பையன் வாயை பத்த சொல்லு. இல்ல நான் பாட்டுக்கு எழுந்திருச்சு போய்கிட்டே இருப்பேன். ஐயோ கால வர்றாளே தேங்காய் திருடம் பொண்ணிய கால வர்றாளே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதோ வந்துட்டேன். என்ன மாதிரி கேவலம் 50 தேங்காய்க்காக கல்யாண வீட்டுல வந்து இப்படி கலாட்டா பண்றீங்களே, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் முட்டிக்க. உன்னோட பெரிய இறவா போச்சு. போய் உன் வேலையை பாரு. பட்டு கிடப்பேன். முகூர்த்த நேரம் முடிய போகுதுங்களே. முடிஞ்சா முடியட்டுமே. இப்ப என்ன இப்ப 3வது தெருவில் இருந்தானே ராஜமாணிக்கா, அவனுக்கு நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. என்ன நடந்தது? 3வது நாள் ஆள் பொக்குன்னு போயிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? போய் கருமாதி நீங்களே நடத்தி வச்சீங்க. அதுக்கு நல்ல நேரம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இழவு இப்ப நான் என்ன தப்பா பேசிவிட்டேன்? இப்படி அழற இழவு மனவரையில இப்படி அழறிய. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தம்பூரா என்ன கஷ்டப்பட போறனோ. இழவு பெரிய இழவா போச்சு. இழவு தாலியை கொடுத்தேன். எங்க இழவு? மேல வேற இழவச்சே. தம்பி தேங்காய் வந்துருச்சு, தாலியை கட்டுங்க. அதெல்லாம் நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். அம்மா தேங்காய் வந்துருச்சா? அவசரப்படாதரா, இப்பதான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். நிதானமா பார்த்து எண்ணு. நீ வேற கணக்குல வைக்கு. 1 2 குறைஞ்சிட போகுது. சரியா வந்துருக்கா? அண்ணா தாலி கட்டு. நான் வர நேரத்தை கடைய போடுறீங்க. வாங்க சார். ஏன் சார் இவ்வளவு லேட்டு? எதிரா லேட்டு? மணி இப்போ வாட்ச் அந்த கையில இருக்கு சார். இதுதான் வாட்ச். அயோக்கிய பயல, என் வாட்ச் எடுத்து நீ கட்டிக்கிட்டியா? இட்ஸ் ஆல் ரைட். மணி இப்போ 12 உல்லாச பிரேயர்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு தானடா பொழுதே விடியுது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஃபர்ஸ்ட் நைட்டு கூட போகாம டான்ஸ் பார்க்க வந்திருக்கேன். என்ன மாதிரி தியாகி கிடைப்பானா? அடுத்தது சார் 9 மணிக்கு ஆரம்பிச்ச ப்ரோக்ராம் இப்பதான் முடிஞ்சது. மறுபடியும் அந்த ஆந்திரா நாரியமணி ஆடுன்னா சண்டைக்கு வரேன் சார். போயிட்டு நாளைக்கு வாங்க. முடியாதா? இன்னைக்கு டான்ஸ் பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். அவன் ஏன்டா ஆட மாட்டான்? காசுக்கு ஆடுற கழுது தானே. ஒரு டான்ஸுக்கு எவ்வளோடா பணம் செலவாகும்? 3000 ரூபாய் ஆகும். 3000 ரூபாய். எப்படி இன்னைக்கு கூப்பிட்டு ஆட சொல்லு. ஓகே சார். ஜெகத் ஜெகத் ஆர்பர் ஒரு கேனை வந்திருக்கான்டா. ஒரே ஒரு டான்ஸ் பார்க்கணும். 3000 ரூபாய் சார் என்ன தந்திருக்கான். என்ன சொல்றீங்க? வாசிக்கிறீங்களா? டேய் பணம் கொடுத்தா விடிய விடிய வாசிக்கிறேன்டா. ஓகேடா கண்ணா. மேடம் மேடம் ப்ளீஸ். பணத்திலே கொடுத்த ஒரு பைத்தியக்காரன் 3000 ரூபாய் மொத்தமா கொடுத்துட்டான். ஆட்டம் பார்க்கணுமா? எங்களுக்காக ஒரே ஒரு தடவை ஆடுங்க. மேனேஜர் இல்லாத நேரம் நாங்க எல்லாரும் பிரிச்சு பங்கு போட்டு எடுத்துக்கிடுவோம். தயவு பண்ணுங்க மேடம். ஓகே. அப்ப பட்டனை போடுங்க. ரெடி. டான்ஸ் ரெடி. நான் பணம் கொடுத்திருக்கேன். நான் மட்டும்தான் தனியா டான்ஸ் பார்க்க போறேன். வேற ஒரு பையில உள்ள விடாதா? ஓகே சார். வேற யாரையும் உள்ள விடாத. முடிஞ்சா நீ கண்ணை கட்டிக்க. சொன்னதெல்லாம் கேட்கும்.
அள்ளி வீசு ஓடி வந்து நிற்கும் நீ சொன்னதெல்லாம் கேட்கும் பேரும் புகழும் தேவையில்லை நாளும் சுகத்தை அனுபவிப்போம் செல்வம் இருந்தால் உலகம் வணங்கும் செல்வம் இருந்தால் உலகம் வணங்கும் சேர்த்துக்கோ காசு சேர்த்துக்கோ சொன்னால் ஆமாம் சாமி போட இங்கே 1000 பேர் உண்டு வெள்ளை காக்கா ஒன்று அங்கே போகுதென்று சொன்னால் ஆமாம் சாமி போட இங்கே 1000 பேர் உண்டு எல்லா படத்தின் லீலைகளே யாரும் அதன் முன் அடிமைகளே செல்வம் இருந்தால் உலகம் வணங்கும் செல்வம் இருந்தால் உலகம் வணங்கும் சேர்த்துக்கோ காசு சேர்த்துக்கோ தர்மம் நியாயம் பார்த்து வா முனியம்மா என்ன படலம்மா அது தெரியுது உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பத்தி இல்லாத சொல்லாம சொல்லிட்டு இருக்க ஐயோ நான் ஒன்னும் தப்பா சொல்லலம்மா வந்த கழுத சரியா இருந்தா நீ ஒழுங்கா இருப்ப அத்தை நான் என்ன தப்பு செஞ்சேன் யார கட்டிட்டு வேலைக்காரிக்கு சேலை கொடுத்தேன் எவன் அம்ப விட்டு சொத்து அத்தை அது ஏன் புடவை நான் கட்டி பழசா போனது என்னைக்கு உன்னை தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமோ அன்னைக்கு நீ இந்த வீட்டு பொண்ணாயிட்ட அதுக்கப்புறம் ஒரு சுருப்பை எடுத்து போடுறதுனாலும் என்ன கேட்டுதான் போடணும் தெரியுமா என்னம்மா இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அள்ளி அவங்க வீட்டுல புடவை தானே கொடுத்துருக்காங்க. ஐயோ 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 நீ யாரா இப்படி பேசுற அடி பாவி என் மகன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் வந்தது வராதுமா மத்தியில கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேச வச்சுட்டியே அடே சண்முகா அண்ணா இங்க வந்து பாருடா நீ எனக்கு அக்கிரமத்தே சண்முகா அண்ணா என்னம்மா என்ன நடக்குது? அப்பா செத்து போயிட்டாரா? சும்மா அறிவு கட்டவனே உன் பொண்டாட்டி செய்யற அக்கிரமத்தை என்னன்னு வந்து கேள்றா புத்தம் புது சேலை எடுத்து வேலைக்காரி கொடுத்தா ஏம்மா கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு நீ ஆகியதை கேட்கறதுக்கு உன் மூஞ்சில முடிச்சா பொழுதைய விடியாது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி பேசுறாடா உன் தம்பியோ இவளுக்கு தப்பாடு பண்றான் வந்து கேளு அண்ணே முதல்ல என்ன நடந்தது விசாரிச்சு அப்புறமா பேசுங்க. ஏய் ஒவ்வொன்னையும் விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்றது அந்த காலம்டா. இங்க அது நடக்காது. ஏய் நீ என்ன பெரிய புடவை வாழ நினைப்பா? எங்க அம்மா பேச மீறி நடந்த உங்க அப்பா வீட்டுக்கு வந்து திரும்பி எடுத்து ஜாக்கிரதை. என்னால ஏம்மா இவ்வளவு சண்டை இந்தாங்க தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க அத்தை கூட எங்க அம்மா விட மாட்டாங்க தெரியுமா? எச்சி போட்டு கட்டிக்குவாங்க. புண்ணியம்மா வாங்கம்மா நீங்களும் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிடும்போது உங்களையும் சாப்பிட சொன்னா என்ன வேலைக்காரியை ஒதுக்குற மாதிரி உங்களையும் ஒதுக்கி வைக்கிறாங்களே கொஞ்ச நேரம் பின்னாடி சாப்பிடுறதுனால நான் என்ன குறைஞ்சிடவா போறேன் யார் யாருக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும் ஏம்மா வறுப்படி சாப்பிடுறீங்க கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க முனியம்மா இந்த வீட்டுல யார் நெய் போட்டு சாப்பிடுறதுன்னு முறை இல்லையா நெய் போட்டு சாப்பிடலன்னா தொண்டைக்குள்ள இறங்காத நெய் விக்கிற விலையில கொஞ்சம் அசந்தா ஜாடியோடைய கவுத்துக்கிறது சாப்பிடறதுக்கு சும்மா இருக்கலாம் இப்படி ஈவோ இறக்கம் இல்லாதவங்களே நான் பார்த்ததே இல்லைம்மா இந்தம்மா குழந்தைகளை ஜாகிரதையா பார்த்துக்க நான் வேலைக்கு போயிட்டு வரேன் பாபு படம் பிடிக்க கூடாது அக்கா சொல்றபடி கேட்கணும் வரும்போது ஊருக்கு வாங்கிட்டு வாங்கம்மா. சரிப்பா இந்தாங்க உங்க முதலாளி கிட்ட இந்த மாசமாவது ஒரு 10 ரூபாய் கூட கேளுங்களேன் கண்டிப்பா கேக்குறேன். லாட்டரி சீட்டு 1 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டு ஒரு சிட்டாத
வாங்கிக்கமா. இங்க ஏற்கனவே அடிக்கிற லாட்டரி பத்தாது. சும்மா போப்பா. செஞ்சு ஒரு டிக்கெட்டாவது வாங்குமா. 10 டிக்கெட் வித்தாதான் எங்க வீட்டுல எனக்கு சோறு போடுவாங்க. அட போன போது ஒரு டிக்கெட் வாங்கு. இப்படி அதிர்ஷ்டம் அடிச்சாதான் நம்ம தரித்திரமே தீரும். ஆமா, எல்லாருக்கும் ஆசைதான், விழணுமே. இந்தாம்மா, கொண்டு போய் சாமி படுத்துக்கிட்டது. சரிம்மா. அம்மா தாயே, ஏதாவது பழச்சிருந்தா போடுங்கம்மா. இந்த மகராட்சியா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, போப்பா. நிலுப்பா. ஏ சித்ரா, எதுக்காக நீ பிச்சைக்காரன பொண்ணு இல்லைன்னு சொன்ன? யார கேட்டு சொன்ன? அத்தை, உரிமை இல்லாத வேலையில அனாவசியமா நீ தலையிடாத. நான் சொல்றேன்ப்பா, ஒண்ணும் இல்ல, போ. என்னப்பா? நமக்கு பரிசு விழுந்திருக்கான்னு பாக்குறேன்டா. நமக்கு கட்டாயமா பரிசு விழும்பா. ஜோ, ஏழு ஏழு 5 5 7 5 6 6 1 1 7 5 6 1 5 1. நமக்கு பரிசு வந்துருச்சு. நமக்கு பரிசு வந்துருச்சு. நமக்கு ₹1,00,000 பரிசு வந்துருக்கு. தினம் 3 வேளை சாப்பிடலாம். 3 வேளை சாப்பிடலாமா? ஆமாடா கண்ணா, கறி சோறு தயிர் சோறு எல்லாம் சாப்பிடலாம். ஆமாங்க. அம்மா தண்ணி மண்டார போயிருக்காங்க. சரி சரி, அம்மா வந்தா நமக்கு ₹1,00,000 பரிசு வந்திருக்குன்னு சொல்லு. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். கடவுளே, கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. கஷ்டமெல்லாம் MU 756151. 1000 ரூபாய் பரிசு கூட விழல. 100 ரூபாய் பரிசு சீட்டு வாங்குறது எல்லாம் தனித்தமா போச்சு. முதலாளி, அடிக்கடி வந்து அட்வான்ஸ் கேட்கலாம் எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன். நான் அட்வான்ஸ் கேட்க வந்த முதலாளி. எனக்கு லாட்டரி சீட்ல ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அதை யார்கிட்ட கொடுத்து எப்படி பணம் வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்த முதலாளி. உண்மையாவா? நிஜமாடா முதலாளி, இங்க பாருங்க லாட்டரி சீட்டை. பணம் விழுந்திருக்கு உனக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எங்க வீட்டுல மட்டும்தான் தெரியும். பேப்பரை பார்த்ததும் நேரா உங்ககிட்ட ஓடியாந்த முதலாளி. நல்ல வேலை செஞ்ச குமார். என்ன ஆகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வர முதலாளி. பரிசு விழுந்திருக்கிறது MB 75615. நம்ம கிட்ட இருக்கிறது MU 756151. இந்த சீட்டை கொடுத்து ஏமாத்த எடுத்துட்டான். நல்ல பையன் குமார். இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பேங்குக்கு போ. அங்க இருக்கிற ஏஜென்ட் கிட்ட கொடு. சரி. அவரு இத பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு 1 வாரத்துக்குள்ள அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருவாரு. சரிங்க முதலாளி, நான் நேரா பேங்க் போறேன். அம்மா, என்னடா அவங்களுக்கு ₹8,000 பரிசு வந்துருக்கு. அம்மா, அப்பா படுவாங்க சீட் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆமாமா, இதுல தான் அப்பா பார்த்தாரு. எல்லாம் உங்க அதிர்ஷ்டம் தான்டா கண்ணுகளா. என்னப்பா? எனக்கு லாட்டரி சீட்ல ₹1,00,000 பரிசு விழுந்திருக்குங்க. இந்த சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இந்த சீட்டுக்கு பரிசு விழுந்து உனக்கு யாருப்பா சொன்னது? நானே பார்த்தேங்க. பரிசு விழுந்த சீட்டு நம்பர் MB 756151. அதுதான் ஏன் நம்பரும் இல்ல,
பரிசு விழுந்த சீட்டு நம்பர் MV756151. நம்பர் கரெக்ட், சீரியல் மாதிரி இருக்கு. இது வந்து MU. சீட்டு மாறி இருக்க. யார் மாத்துறாங்க? அப்பா நானா மாத்தினேன். இந்த மாதிரி சீட்டை கொண்டு போய் வேற எங்கேயாவது பரிசு விழுந்த சீட்டுன்னு சொன்னா பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. முதலாளி, உங்களுக்கு ₹1,00,000 பரிசு விழுந்ததுக்காக நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க சார்பில் இந்த மாலையை போடலாம். ஆத்தியாகுமார், நம்ம முதலீட்டுல ₹1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அத பத்திரிகையில போடுறதுக்கு தான் இவங்க எல்லாம் இந்த போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு லாட்டரி சீட்டு எங்க விழ போகுது? முதலாளி, எங்கடா வந்த? அட்வான்ஸ் பண்ணுமா? நாளைக்கு வா. இது நியாயம் இல்ல முதலாளி. இந்த நேரத்தை வந்து கழுத்து இருக்காரு. அவன் கழுத்தை வச்சு வெளியிட்டு முதலாளி 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 கண்ண பெருமானே, கை நிறைய செல்வம் தந்தாய் கண்ண பெருமானே, காலம் பல காத்திருந்தோம் கண்ண பெருமானே, கற்பனையில் வாழ்ந்திருந்தோம் கண்ண பெருமானே. ஓரா
பெருமானே கை நிறைய செல்வம் தந்தாய் கண்ண பெருமானே. முனியம்மா, முனியம்மா, மோசம் போயிட்டு முடியுமா? மோசம் போயிட்டு என்ன நடந்தது சொல்லுங்க. நம்ம முதலாளி நம்ம லாட்டு சீட்டை வாங்கிட்டு வேற சீட்டை கொடுத்து மோசம் பண்ணிட்டா முடியுமா? கெட்டிக்கார ஆழ்வானி, உனக்காகவே தான் அதுக்கு லாட்டரி சீட்டுன்னு பேர் வச்சா போல் இருக்கு. சீட்டை நீ எடுத்துக்கிட்ட, லாட்டரி அவங்க அடிக்க போறாங்க. என்ன இருந்தாலும் புத்திசாலிதான் நீ. என் புத்தியில பாதியாவது எல்லாம் போகுமா? யாரு முடியுமாவா? இன்னும் 4 மணிக்கு வேலைக்கு வர்றவன் இன்னைக்கு 7 மணிக்கு வர்றீங்க. உனக்கு என்ன திமிரா? யார பார்த்து திமிருன்னு கேக்குறீங்க? ஏமா, நானும் என் புருஷனும் நாயா வளர்த்து தினம் ஒருவேளை ஒழுங்கா சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டேன். ஏதோ கடவுளா பார்த்து எங்களுக்கு ₹1,00,000 பரிசு கொடுத்தாரு. கை கட்டினத வாய் கட்ட விடாம தட்டி பறிச்சுட்டீங்களே, நீங்க உருப்படுவீங்களா? என்ன விட கேரளம் பிச்சைக்கார கழுதிங்க உங்களை ஏமாத்தியா நாங்க பணக்காரங்க ஆகணும். உங்க மாதிரி அயோக்கியங்க இருக்கிறனால தான் ஊர்ல பிச்சைக்காரங்களே உருவாகுறாங்க. இந்த அக்கிரமம் இப்படியே நீடிக்கும்னு நினைக்காதீங்க. போற காலம் வந்தா உருப்படி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தமா இருக்காது. வரும்போது என்னத்தை கொண்டு வந்தீங்க, இல்ல போகும்போது என்னத்தை கொண்டு போக போறீங்க? என்ன தத்துவம் பேசுறேன்? நாங்க உன்னை ஏமாத்துறோம்னா போலீஸ்ல போய் புகார் பண்ணு, இல்ல தெரிஞ்சுத பாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவனா நான் பேசுறா? நம்ம வீட்டு சோறு அவளை அப்படி பேச சொல்லு. அம்மா தாயே, ஒரு நாளாவது ஒரு வேளையாவது நீ வயிறார சோறு போட்டிருக்கியா? இப்படி வாய் கூட்டாம போய் சொல்றியே, உன் வாய் என்னடி சொன்ன? அவன் மேல கை வைக்காத, தரித்திரம் முட்டிக்கும். ஆமா ஐயா, 7 ஜென்மம் எடுத்தாலும் திருத்த முடியாத பாவிகள் நீங்க. உங்க கை என்ன, உங்க நீர் பட்டாலே தரித்திரம் ஒட்டிக்கும். நான் போறேன், ஆனா என் வயிற்றே இங்கே விட்டுட்டு போறேன். இந்த அக்னி இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை எல்லாம் சுட்டு பசுக்காம விடாது. ஆமா, பெரிய கண்ணகி சாபம் கொடுத்துட்டு போறா. அப்படியே ஊரே பசிக்கிட்டு எரிய போகுது. போவளா அப்பா வந்துட்டான். அவ விட்டு போனால வயிற்றுச்சு. இதான் முனியமா சொன்னதெல்லாம் நிஜமா? அப்படின்னா உங்களுக்கு விழுந்ததா சொல்ல லாட்டரி சீட்டு முனியமா விழுந்ததா? அவதான் ஏதோ உளறிட்டு போனான்னா உடனே விசாரணை பண்ணி நீங்க வந்துட்டீங்களா? அப்பா, முனியமா பொய்யே சொல்ல மாட்டான். எனக்கு உங்களையும் தெரியும், அவளையும் தெரியும். அப்படின்னா நாங்க போய் சொல்றோம்னு சொல்றியா? இத நான் வேற சொல்லணுமா? ஊரே சொல்லுது. அப்பா, நமக்கு இல்லாத பணமா? பாவம் முனியமா, அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. நமக்கு வேலை வேற எங்கேயும் இல்ல, இங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த சனியை எப்படிதான் திருத்ததுன்னே தெரியல. தண்ட சொத்து எருமை ஒரு இளவு புரியல. ₹1,00,000 அவன் கையில தூக்கி கொடுக்க சொல்றியே, எப்படித்தான் நீ பொழைக்க போறியோ? அண்ணா, ஒன்னால எங்களுக்கு உதவிதான் இல்ல, உபத்திரமாவது இல்லாம இருக்கட்டுமே. தம்பி, இந்த வீட்டுக்கா? உட்காரமான எடுத்துட்டு வேண்டாம், இருக்கட்டும். முனியம்மா, கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லாம எங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட எங்க வீட்டுல இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். குமார், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால உங்க கஷ்டம் விடிய போறதில்லை. இருந்தாலும் என் திருப்திக்காக கேட்டுக்கிறேன். எங்கேயாவது போய் ஏதாவது வேலை பார்த்து என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பண உதவி செய்ய முயற்சி பண்ணேன். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். இந்த முனியமா, இதை வச்சுக்க. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். வேண்டும் தம்பி. பரவாயில்ல, வச்சுக்க. நான் வரேன். நின்று தம்பி, இதுக்கு நீ என்ன செய்வ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த பணம் எங்களுக்கு தான் வந்து சேரும்னு விதி இருந்தா அது இப்படி திசை மாறி போயிருக்குமா? எங்க கஷ்டம் எப்ப விடியும் எழுதியிருக்கானோ
அப்பதானே விடியும். தம்பி, அவசரப்பட்டு நீ எங்கேயும் போய் கஷ்டப்படாது. நீ உலகம் தெரியாத பிள்ளை. பேசாம வீட்டுக்கு போ. நீ தலை எடுக்கிற காலத்துல நல்ல காரியம் செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. போ தம்பி, வீட்டுக்கு போ. ஹலோ, யாரு? கீதாவா? நான் அசோக் பேசுறேன். அசோகா, என்ன அசோக் இந்த நேரத்துல எங்க பேசுறீங்க? நேரு பார்க்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்யற அக்கிரமத்தை என்னால தாங்க முடியல. இனிமே ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்கிறது இல்லைன்னு ஊரை விட்டே போறேன். எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை தேடினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன். அசோக், சொல்ற கேளுங்க அசோக். அசோக், கீதா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க செய்யற அக்கிரமத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு முனியமாக விழுந்த லாட்டரி சீட்டை ஏமாத்திட்டாங்க. ஆமா, அதை என்னால தாங்க முடியல. நியாயம் கேட்ட என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க. அதனாலதான் ஊரை விட்டே போறேன். வீட்டுல நடக்கிற அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க கண்டிச்சு கேட்காம போனதுனாலதான் அது இவ்வளவு தூரம் வளர்ந்து போச்சு. இனிமேலாவது பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாம அதை எதிர்த்து நின்று தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. அது என்னால முடியாது கீதா. முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும் நினைச்சா எதுவும் முடியும்.
நாளைக்கு உங்க அண்ணிய கூட்டிட்டு வாங்க, என்ன செய்யறதுன்னு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீங்க உங்க சகோதரின்னு நினைச்சுக்குங்க. உங்களை பத்தியும் உங்க வீட்டு நிலைமைய பத்தியும் அசோக் எல்லாம் விவரமா சொன்னாரு. நீங்க படுற கஷ்டத்தை கேட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ எல்லாம் தலைவிதிப்படிதான் நடக்கும். பொதுவா அப்படி சொல்லிட்டு சும்மா இருந்துட்டா இந்த துன்பங்களுக்கெல்லாம் விடுவே வராதுங்க. எனக்கு என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறீங்களா? நானும் உங்க வீட்டுல வந்து வாழ போறவதானே. அசோக் சொல்லல? எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு தைரியம் இருந்தா பாராட்ட வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் கீதா தான் காரணம். இங்க பாருங்க, பயந்து பயந்து வாழ்நாள் பூரா நரக வேதனையில அவஸ்தைப்படுறதை விட எதிர்த்து சண்டை போட்டு நம்ம உரிமையை நிலநாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நிம்மதியா வாழலாம். நீங்க 2 பேரும் என் திட்டத்துக்கு உதவியா இருக்கணும், பயப்படக்கூடாது. சொல்லு கீதா, என்ன செய்யணும்? என்ன பேசாம நிக்கிறீங்க? எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல கீதா. நீ சொல்லு, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்றேன். சொல்றேன் கேளுங்க. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல பேரோட வாழணுங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த நாடகம் நல்ல மாமனாரா இருந்தா அப்பான்னு சொல்லக்கூடாதா? மாமனார் உன்னை டான்னு சொல்லாம விடுறேன்னு அதோட சந்தோஷப்பட்டுக்க. பாக்கலாம் வை. என்னடா டெலிபோன்? ஒண்ணு இல்ல, அந்த மாமனார் போன் பண்ணலாம். தலை தீபாவளிக்கு 2 நாள் முன்னதாகவே அங்க போய் இருக்கணுமா. தலை தீபாவளிக்கு உனக்கு என்னடா பரிசு கொடுக்க போறாரு உங்க மாமனாரு? அதெல்லாம் முன்னாடியே கேட்டுக்கண்ணே, இல்லைன்னா 2 லட்டு உருண்டையை கொடுத்து ஏமாத்திடுவாங்க. செஞ்சாலும் செய்வான் உண்டை கட்டி பையன். கொஞ்சம் முன்ஜாகிரதையா இருக்கிறது நல்லதுதான். சித்ரா, ஏய் என்னங்க? உடனே உங்க அப்பனுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளை தலை தீபாவளிக்கு வரதா இருந்தா 2 கேரட்ல வைர மோதிரம் பண்ணி போடணும்னு சொல்லு. ரொம்ப நாளா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. ஸ்கூட்டர்லாம் இப்ப வேண்டாம், கார் தான். கார் வாங்கி கொடுக்கலன்னா நான் தலை தீபாவளிக்கு வரமாட்டேன். வரலன்னா போங்களேன். என்னென்ன குடுக்கணுமோ அதையெல்லாம் எங்க அப்பன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. வேணும்னா உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. மரியாதை கிட்ட பேசாத பிச்சைக்கார நாயே. போத நிறுத்துங்க. ஊரா காசுக்கு லோலோ நிறைய பிச்சைக்கார குடும்பம் எதுன்னு ஊர்ல 4 பேரை கேட்டா நல்லா தெரியும். பாத்தியாடா பாத்தியாடா, பாத்தம்மா பாத்தம்மா, சரித்திரம் பிடிச்ச மூதேவி சுத்தி வளைச்சு நம்ம குடும்பத்தையே பிச்சைக்கார குடும்பங்கிறா. எங்க சுத்தி வளைச்சு சொல்றாவ? அதான் சுத்தமா நேரவே சொல்றாரு. என்ன சும்மா நிறுத்துங்க. நான் கட்டி பழசா போன என் புடவை வேலைக்காரி கொடுத்ததுக்கு உங்க அம்மா சாவோ சாவோ சாவி அந்த புடவை திருப்பி வாங்கி பாத்திரக்காரங்கிட்ட போட்டு 2 ஸ்பூன் வாங்கினாங்களே, அது பிச்சைக்காரத்தனம் இல்லையா? உன் புடவை பிச்சைக்கார புடவை, அதை போட்டதுனால 2 ஸ்பூன் கொடுத்தான். எங்க அம்மா புடவை போட்டிருந்தா 2 டபரா கொடுத்திருப்பான். டபரா? நானும் பணக்கார குடும்பத்துல பிறந்தவரா. ஒரு நாள் நான் சாப்பிடுறத இந்த கொள்ளிவாக்கு சாஸ் பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் அண்ணி 6 இட்லி திங்குறா, காப்படி நெய் ஊத்திக்கிறான்னு சொன்னா. உடனே உங்க அம்மா நெய் எடுத்து அலமாரில போட்டுட்டாங்க. பாருடா, அவாண்டமா என் மேல பழி சொல்றா. நெய்யில எறும்பு விழுந்துருன்னு தான் அலமாரியில வச்சேன். அண்ணி, என்ன நீ கொள்ளியா பிசாசுன்னு சொன்னல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ தான் புளிய மர பேயி, பிசாசு, காட்டேரி, வாய மூட்டி திண்டு கட்ட மூதேவி, கோல் சொல்லி குரங்கு சண்முகா. என்னடா அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க. நீ கவனிக்கலையா, நான் கவனிக்கட்டுமா? சரிதா, நிறுத்து மாமனாரே. அவ கவனிக்கிறா. பூச்சாண்டிலாம் உங்ககிட்ட கடை வாங்குறவங்க கிட்ட வச்சுக்கோங்க. நாயே போ வெளியில. இனிமே ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அந்த முடிவுக்கு நான் எப்பவோ வந்துட்டேன். என்னைக்கு நீங்க முதலிரவு அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு வந்து இது எனக்கு 1001வது இரவுன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே நான் போயிருக்கணும். போகாதது என் தப்புதான். ஐயா, இவங்கெல்லாம் என்ன அடிச்சு கொள்றாங்க ஐயா. என்ன கொண்டு போய் எங்க வீட்டுல சேர்த்துருங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும். என்ன கொண்டு போய் சேர்த்துருங்க. சுத்தரா பிரிச்சு போட்டுக்கிட்டு இப்படி நடிக்கிறா. யாரும் நம்பாதீங்க. சும்மா நிறுத்தியா. சகுனி, கைகேயி, துரியோதனை, கூனி எல்லாரும் இந்த வீட்டுல தான் இருக்காங்க. என்னையா பேசிட்டு இருக்கீங்க? தூக்குங்க, டாக்ஸில கொண்டு அவங்க அப்பா வீட்டுல விடலாம். பாத்து பாத்து. என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாளே. உன்னை மட்டும் அவமானப்படுத்திருந்தா பரவாயில்லையே, எங்களையும் தலைமுறையை வச்சாலே. நான் அவளை பழிக்கு பழி வாங்க விட போறதில்லை. நான் சும்மா பேசிக்கிட்டே நிக்காதடா, ஏதாவது செய். இனிமே அந்த கழுதை இந்த வீட்டு வாசல் மிதிக்க கூடாது. நான் இப்ப வக்கீலுக்கு போன் பண்றேன். வக்கீல்,
என்னடா வக்கீல இன்னும் காணோம்? காலையிலே வந்துடுறாரு, எனக்கும் தெரியலையே. கெட்டிக்கார வக்கீல் தானே? பிரமாதமான வக்கீல், அதுவும் விவாகரத்து கேஸ்ல அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் பேரு விவாகரத்து வீரராகவன் தான் பேரு. வாங்க 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 வந்துட்டாரு அவரே. வாங்க 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 வாங்க. ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காதீங்க. அவருக்கு ஷார்ட் ஷைட் சாலேஸ்வரம் வேற ஒண்ணு இல்ல. பாத்தீங்களா, எப்பவுமே இந்த மாதிரி தான் கருப்பு போட்டே போட்டுக்கிட்டே அலைவாரு. என்ன வக்கீல் தெரியணும், அதுக்காக தான். கமிங் டு த பாயிண்ட், விவாகரத்து செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிவிட்டல? ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? அதுக்குள்ள இப்படிதான் கூப்பிட்டு அனுப்புவா, கேஸ ஃபைல் பண்றதுக்குள்ள 2 பேரும் சமாதானம் ஆயிடுவா. நாங்க நிச்சயமா சமாதானமா போக மாட்டோம். இந்த விவாகரத்து நடந்தே தீரணும். இப்படி தீர்மானமா முடிவு பண்ண அப்புறம் கேஸ சுலபமா ஜெயிச்சுடலாம். செத்த இப்படி வரல. ஆமா, இந்த வயசுல விவாகரத்து செஞ்சுக்க முடியா என்ன அப்படி உங்களுக்குள்ள ஒரு தகராறு? வக்கீல் சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கமிங் டு யுவர் பாயிண்ட், விவாகரத்து எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இல்ல. இல்லையா? அப்ப என் கேஸ் இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தான் விவாகரத்து. அப்படியே அது இல்லாம போனாலும் உங்களுக்கு கேஸ் இருக்குது. எப்படி? உங்க பொண்டாட்டிக்கு உங்களுக்கு விவாகரத்து நான் பண்ணி வைக்கிறேன். என் கேஸ பத்தி விசாரிப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கோவிச்சுக்கப்படாது. வேர் இஸ் ஒரு மிஸ்ஸஸ், எங்க உங்க தர்மபத்தினி? கொண்டு வாங்கோ, பிரிச்சுடுறேன். கமிங் டு த பாயிண்ட். ஆமா, உங்களுக்குள்ள என்ன தகராறு? கச்சாமச்சான் பேசிட்டேன் சார், ரொம்ப திமிர் பிடிச்சு பேசி நான் போடின்ட்டோம். ஐயோ, பாயிண்ட் ரொம்ப பலகீனமா இருக்கே. புஷ்டியா ஏதாவது கொடுங்க, அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். அம்மா, நம்ம வேற வக்கீல் பார்க்கலாமா? என்ன டானிக் போட்டா கேஸ் கொடுப்பான்? எங்களை பிச்சைக்கார குடும்பம்னு சொன்னா, என் குழந்தைய தின்னு கட்ட மூதேவின்னு சொன்னா, இதை விட புஷ்டியான பாயிண்ட் வேற என்ன சார் வேணும்? புஷ்டி 10. இதெல்லாம் கோர்ட் வரைக்கும் எடுபடாதுமா. கோந்த ஒரு கடலை உருண்டை கூட. சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் சரியா போச்சு. புடி 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 புடி. கமிங் டு த பாயிண்ட், நீங்க ஒரு துணிச்சலான காரியம் செய்யணும். என்ன? விவாகம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லணும், விவாகரத்து பண்றதுக்கு ஒரு பொய் சொன்னா போதும். சொல்லுவேடா. என்ன சொல்லணும்? நீங்க உங்க பத்தினிய, அதாகப்பட்டது உங்க தர்ம பத்தினிய நடத்த கெட்டவா சொல்லிடணும். என்ன சொன்னீங்க? பாத்தல கோவிச்சுக்கிறேல, விவாகரத்து பண்றதாதான் முடிவு பண்ணிட்டேல, அப்புறம் தர்ம பத்தினி மேல பழி போறதுக்கு ஏன் அஞ்சரே? ஆமாண்டா தம்பி, நீ லேசா ஒரு தட்டு தட்டுனதுக்கு கொலையே நடந்துட்ட மாதிரி நாடகம் ஆடி ஊரையே கூட்டிட்டாளே, அவன் மேல பழி போடுறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? 4 பேருக்கு முன்னால நம்மள தலகுனிய வச்சாள்ல, அவளை தெருவுல நடக்க விடாம பண்றதுக்கு இதுதான் நல்ல வழி. சரி, அப்படியே என் பொண்டாட்டி நடத்த கெட்டவன்னே சொன்னாலும் யாரோட கெட்டா என்ன சாட்சின்னு கேள்வி வருமே, என்ன பதில் சொல்றது? சொல்றதுன்னு முடிவு பண்ண அப்புறம் ஆளா கிடைக்காது. ஏன் என்னையே சொல்லுங்களேன். என்னதான் என் பொண்டாட்டி மேல எனக்கு கோவமா இருந்தாலும் உங்களோட சம்பந்தப்படுத்துற அளவுக்கு அவமானப்படுத்த மாட்டேன். சரி வேண்டாம், இவரை சொல்லுங்க. வக்கீல் சார், என் புருஷன் ஒண்ணு அவ்வளவு கேவலமானவர் இல்ல. வேணா உங்களை சொல்லிங்க. சும்மா ஒரு டபாஷுக்கு தானே போய் சொல்ல சொன்னேன். அதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அதான் பொய் சாட்சி சொல்றதுக்குன்னு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஒருத்தர் வாடகை கூட்டு வந்தா போச்சு. வாடகை செலவாகவே வீட்டுக்குள்ளேயே சீப்பா தட்டிக்கலாம்னு பார்த்தேன். வக்கீல் இல்ல அவரு, வேற ஏதோ புரோக்கர். அதுலம்மா சில பல சிக்கல்கள் இருக்கு. வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவ மேல பழி போட்டாக்க நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு செய்யலாமே, மாட்டல வேலைக்காரன் இருக்கானோ. அடடா, இப்படி ஒரு சிக்கல் வரும்னு தெரிஞ்சிருந்தா வீட்டுல வேலைக்காரிக்கு பதிலா ஒரு வேலைக்காரனை வச்சிருந்திருப்பனே. ஏமா, நம்ம வீட்டுக்கு காலையில 4 மணிக்கு ஒரு பால்காரன் வருவானே? ஆமா, அந்த நேரத்துல அண்ணி தான் போய் பால் வாங்குவாங்க. அவனுக்கே ஒரு 150 கொடுத்து செட்டப் பண்ணிடுவோமா? என் தங்கம். ஆஹா, இந்த வயசுலயே என்ன அறிவு! ஆமா, பால்காரன் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா நிப்பானா? நீங்க கவலையே படாதீங்க. 150ன்னா அவ 1000 கேட்டாலும் கொடுத்துடலாம். அப்ப நம்ம கேஸ் ஜெயிச்சாச்சுதே வச்சுப்போ. அப்படியே சண்முகம், இந்த வக்காலத்துல ஒரு கையெழுத்த போடு. அண்ணே, நீங்க எல்லாம் நிஜமாவே மனுஷ பிறகு தானா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல விஷயமா? சும்மா நிறுத்துக்கப்பா. சின்னவங்க தவறு செஞ்சா பெரியவங்க திருத்தணும். அட, அண்ணனுக்கு தான் மூளை கட்டி போச்சு. அவரை திருத்தி வேண்டி நீங்களே இப்படி நீசத்தனமா நடந்துகிட்டா இந்த வீடு உருப்படுமா? டேய், நீ இப்படி பேசுற? நான் தான் பேசுறேன். ஏமா, நீங்க ஒரு பொம்பளை தானே? உன் மேல யாராவது இப்படி ஒரு பழி சுமத்தினா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா? சண்டா, நான் உன்னை பெத்தவடா. அன்னைய தெய்வமா வழிபடுற தமிழ்நாட்டுல பிறந்தவன் தான் நான். தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் முடியும்னு படிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப தாய்க்கு சமமான அண்ணிய என்ன பெற்றெடுத்த தாயை பழிச்சா விட மாட்டேன். யோ, புரிய கிடைக்கிற வக்கீல் ஏற்கனவே அவர் உணர்ற இவன் வேற பயமுறுத்தான். அண்ணே, கூண்டுல இருந்து சிங்க வெளியே வந்துடுச்சு. அதை மறுபடியும் உன்னால உள்ள அனுப்ப முடியாது. வக்கீல், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இவன் ஏதோ சினிமா பார்த்து டயலாக் பேசுற அம்மாடையா. அப்பா, அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வளருது? மூதேவி, முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு தந்திர புத்தியா? நீ இன்னொருத்தர் வீட்டு போய் வாழ வேண்டாம். பால்காரோட அண்ணியை சேர்த்து பேசுறியே. அறிவு 55 வயசு வளர்ந்த பிறந்த அவளே குழந்தையாட அடிக்கிறேன்.
இப்பதான் புரியுது மென்டல் கேஸ்னு. என்ன விட்டுரு. என்னுடைய பாதரட்சை இன்னைக்கு உங்க எல்லாரும் என்ன செய்ய போற பாருங்க. குட்டி பிசாசு புரட்டர்களே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவர்களே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளர்களே, குடிநிலைமை கோயில் கட்டியக்கூடிய கூடல்களே, என் அண்ணி அன்பின் பிறப்பிடம் அறநெறியின் இருப்பிடம் கண்ணின் வடிவம் கற்பின் திருவுருவம் வாடிக்கம் வாத்துக்குரியா சங்கம் அவர்களை அவரும் உங்கள் அங்கங்களை இப்படி ஆயிடுச்சா? ஏற்கனவே அரை பைத்தியமா இருந்தா இப்ப முழு பைத்தியமாயிட்டான். அப்பா, நம்ம பரம்பரையில இதுக்கு முன்னாலேயே இந்த ட்ரபிள் உண்டா? சொல்லிடுங்கப்பா, எங்கிட்ட வைக்காதீங்க. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க நாமெல்லாம் பைத்தியம் முடிச்சு கூண்டோட அலைய மாட்டோமான்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் மாவட்ட சங்க தலைவியாச்சு எப்படி தலைய காட்டுவேன்? நான் கிளப்புக்கு போக முடியுமா? ஆபீஸுக்கு போக முடியுமா? 4 பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இந்த அசோக் பைத்தியம் மட்டும் வெளியில தெரிஞ்சது, அவ்வளவுதான். பைத்தியத்தோட தங்கச்சின்னு நம்ம ராஜுக்கு ஜன்மத்துக்கும் கல்யாணம் நடக்காது. என்னங்க செய்யறது? பேசாம அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். இது என்னமா வேலை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவனை இந்த ரூம்லயே அடைச்சு வச்சுட்டு ஒரு நல்ல டாக்டர் கூப்பிட்டு வைத்தியம் பார்ப்போம். இந்த விஷயம் வெளியில தெரியாம மறைச்சிடும். வெரி குட் ஐடியா. நாங்க இங்க இருக்கோம். முதல்ல நீங்க இங்க வாங்க. வழக்கமா என் பேஷண்ட் தான் பாடியெல்லாம் இருக்கிற வழக்கம். இங்க யாரு சத்தப்படுறீங்களா? வெளியே யாராவது கேட்க போகுது. ஐயோ, இந்த மகனுக்கு பைத்தியம் வெளியே தெரிஞ்சா இந்த மானமே போயிடும் டாக்டர். அப்படின்னா உங்க மகனுக்கு பைத்தியங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாதா? வெளியே யாருக்குமே தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியும். அதனால தானே போன் பண்ணோம். டாக்டர் எப்படி அவனை குணப்படுத்துறீங்க? எவ்வளவு பணம் பண்ணாலும் தரோம். விஷயம் ரகசியமா இருக்கட்டும். தப்பி தவறி கூட யாருக்கு தெரியக்கூடாது. டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் 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 அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் உங்க மேலே எனக்கு சந்தேகம் வரும். பேஷண்ட் எங்க? அங்க. என்ன நியூஸ்? வாட்டிக்கும் சாப்பிடலாம். சாரி சாரி சாரி. என்ன மிஸ்டர் ஆகுதுங்க? அசோக் எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கா? அவன் அண்ணி வந்ததுல இருந்து குறைஞ்சிருக்கா? அப்படியா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பூட்டி தானே வச்சிருக்கீங்க? டாக்டர், எனக்கு பைத்தியமா? இனிமே எப்படி நான் தெருவில் நடமாட முடியும்? உனக்கு பைத்தியம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆமா, நாங்க அந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கோம். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. டாக்டர், நான் சொன்னேனே என் கல்யாண விஷயம். மிஸ்டர் நாகரிகம், அசோக்குக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வந்தாலும் நிரந்தரமா குணமாகிற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெளிஞ்சிருன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா நிரந்தரமா குணமாயிடும். கரெக்ட், நல்ல யோசனை. வேதா முருங்கை மரம் ஏறதுக்கு முன்னால கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். ஆனா இந்த பைத்தியக்காரனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இது பொண்ணு தேடணுமே. அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி மேன் இருக்கார், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அதை நான் போய் எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? அதுவும் இந்த மாதிரி தானே? உங்களுக்கு சந்தேகமே வேணாம், நான் கேரண்டி நல்ல பொண்ணு. நாளைக்கே நீங்க போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சுங்க. பையனை பேச விடாதீங்க, நீங்க பேசுங்க. இவர் வாங்க வாங்க. உட்காருமா, உட்காரு. டாக்டர் உங்களை பத்தி ரொம்ப சொன்னாரு. டாக்டர் சொல்லிதான் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆச்சரியமா இருக்குது. யாரும் சொல்லாமலே எங்களை பத்தி இந்த ஊருக்குள்ள தெரியும். அப்படியா? நான் மிலிட்டரியில் ஆபீசரா இருந்தேன். அது நீங்க சொல்லிதான் தெரியும். ரிட்டையர் ஆகி வந்து இங்க செட்டில் ஆயிருக்கிறேன். பெண்ணுக்கு கல்யாணம் ஆனவொன்னு காஷ்மீர் போயிடும். போயிட்டு வாங்க. அப்பா, பொண்ணை மறைச்சிடுங்கப்பா, எனக்கு பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. எங்க உங்க பையன்? பையன் தான். அவனுக்கு எதுவுமே வரவரான்னு பேசிட்டு இருந்தா பிடிக்காது. இந்த காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிக்கும்.
என்ன படிச்சிருக்கீங்க? குமுதம், கல்கண்டு, தினமணி கதிர், தினத்தந்தி, பிலிமாலயா எல்லாம் படிச்சிருக்கேன். இது பழைய ஜோக்கு மாப்பிள, புதுசா ஏதாவது சொல்லுங்க. நீங்க பொண்ணு வந்துருங்க. கீதா, கீதா. எப்படி இருக்கிறோம்? பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மத்ததெல்லாம் பேசி முடிச்சிருவோம். பேசுவோம். பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஏமாந்தா இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மாப்பிள்ளைக்கு இதனமா 50,000 ரூபாய் கொடுக்கும். பையனுக்கு சின்னதா ஒரு பெரிய கொடுக்கணும். தங்க நகை போக வைர அட்டிகை, வைர வளையல், வைரத்தோடு, வைர ஜிலிக்கி, வைர மாட்டு, வைர மூக்குத்தி, வைர புல்லாக்கு, அது போக 21 பட்டு சேலை, 51 வாயல் சேலை, 101 நூல் சேலை, அது போக வெள்ளி சாமான், பித்தளை சாமான், எவசில்வ சாமான், பீங்கான் சாமான், மரச்சாமான் எல்லாம் எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நிறைய கொடுக்கணும். ஒன்றை மறந்துட்டனே, தேங்காய் 101 கணக்கா இருக்கிறணும். இப்படி தனித்தனியா சொன்னா நீங்க மறந்துடுவீங்க பாருங்க. அதுக்காகத்தான் லிஸ்ட் போட்டே கொண்டாந்துட்டேன். இந்தாங்க. ஏமா ஒண்ணும் மறந்து இல்லையே, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதிட்டீங்கல்ல. என்ன இதெல்லாம் வந்து 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 எல்லாம் உனத்தாண்டா. எனக்காக எதையும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சீதனங்களைய நகனற்றை நீங்க வாங்க முடியாம பண்றேன். என்ன பைத்தியமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்போது அப்படி லேசா வந்து அப்படி போய் இப்ப நல்லா ஆயிட்டாங்க. ஆமா நல்லா ஆயிட்டா. அதனால அப்படி பண்ணிட்டான். உங்க மேல மட்டும் தப்பு இல்லையா? நீங்க உங்க பொண்ணை உங்களை மாதிரி தடியா பருமனா வளர்த்துருந்தா இவ்வளவு சுலபமா தூக்கிருப்பானே. பைத்தியத்தை பொண்ணு பாக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்ததும் இல்லாம பொல்லியா இருக்கான்னு மருத்துவ வேலையா பண்ற பொண்ணு அப்புறம் நினைச்சுக்கிறேன். அம்மா கீதா பாத்து எவ்வளவு பாத்து உங்க அத்தனை பேரையும் சுட்டு போசிக்கிறவன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. பைத்தியங்கிற வருஷ வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கடா. இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். உங்க அத்தனை பேரையும் 12 வருஷம் உள்ள தள்ளுறேன். அவசரப்படாதீங்க சார். இந்த மாதிரி நடக்கும் நாங்க கனவுல கூட நினைக்கல சார். வீட்டுல உள்ள தள்ளுறதுனால உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்ல. உங்க பொண்ணு வாக்கி நினைச்சு பாருங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம எல்லாருக்கும் தான் சார். வேற வழி இல்லைங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். நீங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை கொடுத்தாதான் சரியா இருக்கும். உங்க பொண்ணை கொடுத்துருங்க. கொடுக்கிறேன். ஆனா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். வேற வழி இல்ல. இல்லன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன். 10 லட்சம் ரூபாய் மாநில சேவைக்கு போடுவேன். பணத்தை கொடுத்துறேன். ஆனா கல்யாணத்தை ரகசியமா முடிச்சிடணும். கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஐயருக்கு என்ன பண்றது? இது ஒரு பெரிய கஷ்டமா? அப்பா தலைக்கு சேவை பண்ணி குடிமை வச்சிடலாம். கவலைப்படாதீங்க. ஐயர் கல்யாணத்துக்கு சொல்ற மந்திரத்தை டேப் பண்ணி வச்சிருக்கிறேன். டேப் வச்சே கல்யாணத்தை ரகசியமா முடிச்சிருவோம். ஒரே மக கல்யாணத்தை சிறப்பா செய்யலான்னு இருந்தேன். இப்ப திருட்டுத்தனமா செய்ய முடியாயிருச்சு. தாலியை கட்டுக்கலாம். கல்யாணத்துல மந்திரம் சொல்ற ஐயரே டேப் ரெக்கார்டுறானே. அந்த டேப் ரெக்கார்டுலயே தாலியை வைக்கிறேன். அதுல இருந்து எடுத்துக்க. ஐயரே தாலி எடுத்து கொண்டு வர. டேய் சண்முகம், சிகரெட் குடுறா.
புனியமா புனியமா வாங்க. எப்போ வந்தீங்க? காலையில் தான் வந்தேன். ஒரு கோயில் விடாம எல்லா கோயிலுக்கும் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த பிரசாதம் இந்த பத்தியா தாய்த்து, இதை என் கையில கட்டு. என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன முடியுமா? தாய்த்துமா, இவர்தான் என் புருஷன். முனியமா, தாய்த்து எதுக்கு? லாட்டரி சீட்ல பரிசு விழணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? அட இல்லம்மா, நிஜமாவே எங்களுக்கு லாட்டரியில ₹1,00,000 பரிசு விழுந்தது. இவர் அந்த சீட்டை ஒரு மலை முழுங்கி மகாதேவன் கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாரு. அடப்பாமே, அது இப்படி ஏமாத்தினாங்க? அவங்க பொழப்பே அதாம்மா. அங்க விசுவாசமா பெரிய மனுஷங்களா நினைச்சவங்களே எங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமுனியம்மா, ₹1,00,000 ஏமாந்துட்டு சும்மாவா விட்டீங்க? எங்களை ஏமாத்தினவங்க பெரிய அசகாய சூரனுங்க. அவங்கதான் ஏமாத்துறாங்க நிரூபிக்க சாட்சியம் இல்ல. அவங்கள நல்லவங்க நம்பின அப்புறம் தானே தெரிஞ்சது அவங்க பெரிய அயோக்கியங்கன்னு. கேளுங்க, ஏமாந்தா ஆண்டவங்க கிட்ட தானே முறையிட முடியும். அதனாலதான் பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் வெட்டி போட்டேன். பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் காசு வெட்டி போட்டேன். அது மட்டுமா, மாரியம்மன் கோயிலுக்கு போய் கோழி வெட்டி பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கேன். கவலைப்படாத முனியம்மா, பகவதி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். ஏமாத்துறவங்களை சும்மா விடாது. ஒரு வாட்டி இப்படிதான் எங்க வீட்டு வேலைக்கார ஒரு வெள்ளி செம்ப திருடிட்டான். நாங்க உடனே பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டோம். மறுநாளே அவன் ரத்த வாந்தியா எடுத்து சொம்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். தெய்வம் சும்மா விடாதும்மா, அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். ஆமா, உங்க மாதிரி ஏழைங்களை ஏமாத்தின அந்த ஈவு இறக்க இல்லாதவங்க யாரு? அதை கேட்காதீங்கம்மா. யாராவது இந்த ஊர்ல ரத்த வாந்தி எடுத்தாங்கன்னா அவங்கதான் எங்களை ஏமாத்தினாங்கன்னு நீங்களே வரம்புல வரம்ப. அத்தா, அத்தா, இது கேளுங்களேன், கேளுங்க கொஞ்சம். நம்ம போட்ட திட்டப்படியே முனியமாவும் அவங்க புருஷனும் சாமி தம்பலாம் அலந்து விட்டாங்க. மாமா மாமி உங்க அண்ணன் எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஐயோ, மூளையே மூளை. உன் திட்டமெல்லாம் வச்சு எறிஞ்சிட்டு வருது. இதனால முனியமாவுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதனாலதான் பகவதி அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் வெட்டி போட்டேன். பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் காசு வெட்டி போட்டேன். அது மட்டுமா, மாரியம்மன் கோயிலுக்கு போய் கோழி வெட்டி பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கேன். பகவதி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். ஏமாத்துறவங்களை சும்மா விடாது. ஒரு வாட்டி இப்படிதான் எங்க வீட்டு வேலைக்கார ஒரு வெள்ளி செம்ப திருடிட்டான். நாங்க உடனே பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டோம். மறுநாளே அவன் ரத்த வாந்தியா எடுத்து சொம்ப கொண்டு வந்து கொடுத்துட்டான். தெய்வம் சும்மா விடாதும்மா, அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். ஆச்சரியமா இருக்கு. ராத்திரி எல்லாம் எனக்கு கூட தூக்கம் வரல. கண்ண மூணா ரத்தம் வாங்கி எடுக்கிற மாதிரி கனவு வருது. என்னங்க இது? ஒரே ராத்திரில எல்லாருமா இப்படி வரும்? அம்மா, இதுல ஏதோ சாமி குறை இருக்கு. யாராச்சும் ஏவல் வச்சிருப்பாங்க. முனியம்மா நேற்று காசு வெட்டி போட்டேன்னு சொன்னாலே, ஒருவேளை அதுவேளை இருக்குமோ? ஏன் எல்லாரும் போய் அவசரப்படுறீங்க? அது வந்து ஒண்ணு இல்ல. இந்த தலைவரையும் வயசுலையும் எவ்வளவுதான் மாத்திரம் சாப்பிட்டா சரியா போயிடும். எது சாப்பிட்டாலும் சரி ஆகாது. இதெல்லாம் முனியமாவை ஏமாத்துனால வந்த வேலை. உடனே அவளை கூப்பிட்டு அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருப்புங்க. முனியமா, முனியமா, இப்ப கூப்பிடுறேன். நீ ரூமுக்கு போட. அப்பா, ஏழைகள் வயிறு எரிஞ்சு கொடுக்குற சாப்பாடு நிச்சயம் பலிச்சிடும். முதல்ல அவ பணத்தை கொடுத்துருங்க. இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? பெரிய ஏழை போச்சு. உன் பைத்தியம் தீர்றதுக்காக நாங்க இன்னும் என்னெல்லாம் தியாகம் பண்ணாமோ? யாருக்கு பைத்தியம்? உனக்கு பைத்தியம், அப்பா பைத்தியம், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பைத்தியம். முடியுமா சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. இல்ல உங்க குழந்தை முடிவு. அப்பா, இவன் ஆரம்பத்தை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கணும். இவனுக்கு பைத்தியங்கிறது வெளியே தெரிஞ்சா ஒண்ணு கெட்டு போகாது. கொஞ்ச நாளைக்கு வெளியே தொடக்க முடியாது. அவ்வளவுதானே. ரூம்குள்ள போட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி
இனிமே இந்த அசோக்கோட டார்ச்சர் என்னால தாங்க முடியாது. சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆமாங்க, இதுக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டியாகும். எனக்கு ஒரு வழியும் தெரியல. வெளியில சொன்னா மானம் போயிடுவேன்னு பயமா இருக்குது. வெளியில சொல்லாம இருக்கிறதுனால தினம் பிராணம் போய்கிட்டே இருக்குது. அவன் மனசு சந்தோஷப்பட்டா பைத்தியம் தீருங்கிறதுக்காக இன்னும் என்னடா செய்யறது? இருக்கிற சொத்தை எல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு பரதேசிகளா தெரிய வேண்டியதுதான். உங்க எதிரில் நான் சாப்பிடறது இல்லையா? வந்துட்டியா? அசோக் பைத்தியங்கிறது இந்த எத்தனை நாளைக்கு முடிவாய்க்கும், எப்ப தெளியும்னு தெரியும். திடீர்னு பார்த்தா தெளிகிற மாதிரி இருக்குது, திடீர்னு அதிகமாகுது. அவன் விருப்பப்படிதான் நாம வாழ வேண்டியத. கொஞ்ச நாளைக்கு நான் பரவாயில்ல, வாழ்நாள் புறம் சித்திரவதை கூட நான் தயார். நமக்கு மட்டுமா சித்திரவதை? என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் வெளியில தெரியத்தான் போகுது. அப்போ அது அவனை மட்டும் பாதிக்கும், பரம்பரைக்கு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். இதுக்கு என்னடா வழி? எனக்கு ஒரு வழி தோணுது, ஆனா அது கொஞ்சம் கொடூரமான முடிவு. முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நிலைமை மாறணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அசோக்க காதும் வச்ச மாதிரி தீர்த்தணும். பண்ண சொல்றேன். அவனுக்கு நமக்கு அமைதி கிடைக்கிறதை தவிர வேற வழி கிடையாது. ரேஸ் குதிரைக்கு கூட கால் உடைஞ்சு போனா அது காலாகாலத்துக்கும் வலியினால் அவசப்படுறத பார்த்து சகிக்காம அதை உடனே சுட்டு கொண்டுடுவாங்க. அசோக் பைத்தியம் தீர்றதுக்காக நாம எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு அவன் விருப்பப்படி எல்லாம் ஆட்டம் போட்டான். ஆனா அவன் பைத்தியம் தீர்ற மாதிரி தெரியல. இது நாளுக்கு நாள் முத்தலாம். அவனை வீட்டுல வச்சுக்க முடியாத நிலைமை கூட உருவாகலாம். அப்புறம் அவன் சட்டையை கீழ்ச்சிக்கிட்டு கல்லறி பட்டுக்கிட்டு திரு அலைவானே, அனாதைய சாவானே, அதையெல்லாம் பார்க்கிற செல்வ உங்களுக்கு இருக்குதா? இல்ல. அந்த நிலைமை வந்தா நாம வெளியில தலை காட்ட முடியுமா? முடியாது. இந்த அவப்பே இதோட போகுமா? போகாது. வேற வழி தெரியல. ஆனா அசோக எப்படி தீக்கிறது? டாக்டரை கூப்பிட்டு விவரத்தை சொல்லி அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை கொடுத்து அசோக்கு விஷ ஊசி பட சொல்லுவோம். டாக்டர் ஒத்துக்குவாரா? அசோக்கு பைத்தியம் படிச்ச உடனே அவனுக்கு யாருக்கும் தெரியாம வைத்தியம் பாருங்க, 1க்கு 10 பீஸ் கொடுக்கிறோம்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டாருல்ல? ஆமா. நாணயமான டாக்டரா இருந்திருந்தா நியாயமான பீஸுக்கே வைத்தியம் பார்த்திருப்பாரு. இல்ல கண்டிப்பான டாக்டரா இருந்திருந்தா அவன் ஆஸ்பத்திரியில சேருங்க, பணத்துக்காக ரகசியமா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார். அதனால அவருக்கு பணத்தாசை இருக்குதுன்னு நல்லா தெரியும். பணத்தாசையும் பெண்ணாசையும் உள்ளவன் எதுக்கும் தயங்க மாட்டான். அப்போ டாக்டர் உடனே வர நல்லா யோசனை பண்ணிட்டு சொல்றோம். நாங்க சொன்ன காரணம் எல்லாம் சரியா தவறா நீங்களே சொல்லுங்க. காரணம் சர்வா? ஆமா, காரணம் சரின்னா காரியத்தை முடிச்சிட வேண்டியது. டாக்டர், அசோக் எனக்கு தம்பி. அக்காவுக்கு என்ன போல அவன ஒரு பிள்ளை. அசிங்கப்பட்டு அகௌரவப்பட்டு மானம் கெட்டு அவன் வாழறத விட சாகிறதே மேல் அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். டாக்டர், நீங்க மட்டும் இந்த உதவியை செஞ்சா எங்க பரம்பரையை காப்பாற்ற மாதிரி. இதனால அசோக்கு நிம்மதி, எங்களுக்கு நிம்மதி. அந்த சின்ன பொண்ணு அசோக் பொண்டாட்டி, அதுக்கு அது என்ன ஆகிறது? டாக்டர், அசோக் பைத்தியக்காரங்கிற விஷயம் இப்ப யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவனை நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு நல்லவனுக்கு விதவையா இருக்கிறது எவ்வளவோ மேல். டாக்டர், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. விஷ ஊசி போட்டு நீங்க அசோக்க கொலை செய்யறதுக்காகவும் அந்த கொலையை மறைக்கிறதுக்காகவும் இந்த பெருந்தொகையை உங்களுக்கு கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க நன்மைக்காக, ஒரு நல்ல காரணத்துக்காக இந்த திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஏன்னா அசோக்கு விஷ ஊசி போட்டு கொன்னுடுங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். விளையாடுங்களா மிஸ்டர் நாகலிங்கம்? காரியம் முடிஞ்ச உடனே நீங்க மனம் மாறி டாக்டர் என் மகனுக்கு ஊசி போட்டு கொன்னுட்டீங்களேன்னு அழ ஆரம்பிச்சுட்டா என் கதி என்ன ஆகுறது? நீங்க தப்பிச்சுப்பீங்க, நான் மாட்டிக்குவனே. நீங்க சொல்லித்தான் இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு சொன்னா யார் நம்ப போறா? அதோட லெட்டர் எழுதி கொடுக்கறதுனால ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த லெட்டர் நான் வெளியே காமிச்சா உங்களோட சேர்ந்து நானும் தானே மாட்டிக்குவேன். சரி டாக்டர், இன்னொரு விஷயம். உடனே விஷ ஊசி போட்டு அசோக் சென்றா சந்தேகம் வந்துடும். அதை
மயக்க ஊசி போட்டு அவரை படுக்க வச்சாங்க. அவனால பேச முடியாது, டெம்பரேச்சர் குறையும், ஜன்னி விஷஜுரம் இருக்கு, பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஊர்ல நியூஸ் பரப்பி விடுங்க. சரி, நாங்க வெடிக்கிறேன். காலையில 6 மணிக்கு வேக ஊசியை போட்டுறேன். 9 மணிக்கு எல்லாம் ஆயிடும். அவ்வளவு நேரமாகும். அது சோப்பாயிடும். உயிர் போனது அதிக நேரம் போட்டு வச்சுட்டு அழாதீங்க. கண்டுபிடிச்சு வாங்க. உடனே எடுத்துட்டு போய் அடக்கம் போட்டு இருக்கு. கொஞ்சம் முன்னாலே அடக்கம் பண்ண. இப்போ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் 24 மணி நேரம் போகணும். ஜன்னி கண்டிருக்கிறதுனால மயக்க ஊசி போட்டிருக்கேன். யாரும் உள்ள போய் தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க மருமகளை வெளியே வர சொல்லிடுங்க. நான் மறுபடியும் வரேன். திட்டப்படி எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. காலையில 6 மணிக்கு வந்து விஷ ஊசி போட்டுறேன். என்னங்க என் புள்ள கண்ணை திறக்காம படுத்திருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ சும்மா டாக்டர் கொண்டுருவா. என்ன வாங்க நீங்க மட்டும் வாங்க. நான் வேண்டிக்கிட்டது வாஸ்தவம் தான். ஆனா என்ன மோசம் செஞ்ச உள்ள தெய்வம் தண்டிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. அவரை நீங்க நிச்சயம் காப்பாத்துருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் என்ன உனக்கு எடுக்குது. டாக்டர், ஒரு பொண்ணுக்கு தாலி பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. இந்த நிலையில அவருக்கு ஏதாவது ஆயிட்டா நான் விதவை ஆயிடுவேன். டாக்டர், நான் விதவை ஆகக்கூடாது. உங்களை தான் நான் மலை போல நம்பி இருக்கேன். தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாக்டர், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாருமா? தீர்க்க சுமங்கலியாரு? அசோக் இப்ப இருக்கிற நிலைமையில காரணம் வச்சு கூட்டு போறது ஆபத்து.
நான் செய்யலாமா? செஞ்சுட்டேன். 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் வாங்கலாமா? வாங்கிட்டேன். விஷ ஊசி போட சொன்னாங்க. நான் போடலாமா? போட்டேன். என்னங்க டாக்டர் சொல்றது உண்மைதானா? பெத்த பிள்ளைய பணம் கொடுத்து நீங்களே கொலை செய்ய சொன்னீங்களா? ருக்மிணி, நான் நம்ப மாட்டேன். என்னால நம்பவே முடியல. சத்தியமா இதோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. டாக்டர் உங்களை நான் தெய்வமா நினைச்சிருந்தேன் டாக்டர். இவங்க எல்லாம் மனுஷங்க இல்லைங்கிற விஷயம் தான் எப்போ தெரிஞ்சதாச்சு. அவளுக்கு ஒரு விஷாம்சிய போட்டு தீர்க்க சுமங்கலியா இருந்து என்ன வாழ்க்கை உங்களுக்கு எப்படி டாக்டர் மனசு வந்தது? டாக்டர் டாக்டர் எனக்கு ஒரு விஷாம்சி போடுங்க டாக்டர். போடுங்க போடுங்க டாக்டர். போட மாட்டீங்க, சும்மா போட மாட்டீங்க. ஆமா டாக்டர் சும்மா விஷாம்சி போட மாட்டாரா? அவருக்கு ஒரு 50,000 கொடுங்க மாமா. எனக்கு ஒரு விஷாம்சி போட சொல்லுங்க மாமா. 50,000 கொடுங்க மாமா. சீதா, தப்பு பண்ணிட்டோம்மா. நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருமா, எங்களை மன்னிச்சிரு. அம்மா என்ன அப்புறம் பேசிக்கலாம். தம்பி உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் விஷமுறிவுக்கு ஏதாச்சும் மருந்து கொடுக்க சொல்லலாம். நீங்க போட்ட விஷ ஊசிக்கு முறிவும் இருந்திருக்கா? ஆமா டாக்டர், எப்படியாவது அசோக்க பழக்க வச்சிருங்க. நீங்க சொன்ன நேரம் முடிய இன்னும் டைம் இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். இருக்கு, முறிவு மருந்து பெரிய ஆஸ்பத்திரியில இருக்கு. அது எப்படி வாங்குறது? ஏன் விஷ ஊசி போட்டீங்கன்னு கேட்டா நம்ம எல்லாரும் தூக்கு வேலைக்கு போடுவேன். நான் போறேன் டாக்டர். இப்பதான் மனித தன்மைனால என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் அனுபவிக்கிறேன். வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க டாக்டர். நிச்சயமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். எல்லா பழியும் எங்க பேர்லயே போட்டுக்கிறோம். வாங்க டாக்டர். இருங்க, என்கிட்ட கூட ஒரு விஷ முறிவு மருந்து இருக்கணுமே. மருந்து இருக்கு. இந்த ஊசியை போட்டா அசோக் நிச்சயம் படுத்திக்கலாம். அசோக், அந்த மருந்து கொடு. விஷம் தலைக்கு ஏறத்துக்குள்ள அந்த மருந்து போட்டாகணும். வேண்டாம் டாக்டர், நான் உயிர் வாழ விரும்பல. ஏன்பா, அசோக் செத்து போயிட்டான்னா இங்க நம்ம மேல பழி வந்துடுமோன்னு பயமா இருக்கா? பயப்பட வேண்டாம். மயக்கம் தெரிஞ்சு எழுந்ததும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். முதல்ல என்னாலேயே நம்ப முடியல. அப்பா, உங்களை எல்லாம் திருத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் பைத்தியமா நடிச்சேன். ஆனா அது அவ்வளவு தண்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு மகன்னு சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட சந்தோஷமா சாகிறதே மேல். பயப்படாதீங்க, நானே தற்கொலை செஞ்சுட்டு தான் எழுதி கொடுத்துட்டு தான் சாகும். சாகும் போது கூட என்ன காப்பாற்றணும்னு நினைக்கிற பெருந்தன்மை உனக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்பட்டேன். இன்னைக்கு உனக்கு அண்ணன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். அந்த மருந்து கொடுத்துற அசோக், நேரமாகுது. என்ன விஷ ஊசி போட்ட விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகுதானே இந்த பாசமும் நேசமும். ஒருவேளை மனசாட்சிக்கு பயந்து டாக்டர் புலம்பாம இருந்திருந்தா சும்மாதானே எதிர்ப்பீங்க. இல்ல அசோக், இல்ல. ஊசி போடும்போது கூட சும்மாதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வினாடியும் சித்திராத அனுபவத்தோம். எங்களை மன்னிச்சிருப்பா. பெத்த கடனுக்காக இவ்வளவு பெரிய தப்ப நான் மன்னிக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச முனிமாவுக்கு நீங்க செஞ்ச கொடுமைகளை தெய்வம் மன்னிக்குமா? அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துறோம்பா. இந்த ஊர்ல அவளை மட்டுமா நீங்க ஏமாத்துறீங்க? எத்தனை பேர் வயிற்று வச்சீங்க? எத்தனை பேர் வீட்டை ஜப்தி பண்ணீங்க? அசோக், நாம் யார் யாரை மோசம் பண்ணணும் அத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துறேன். நான் என்னடா கொடுத்துறது? நீயே கொடுத்துறா. எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன். ஆனா ஊசி மட்டும் போட்டுக்கிறா, மருந்து கொடுறா. இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரல. இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்க வர வைக்கிறேன். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு போறோம். எதுங்க இவ்வளவு சொல்லி நீ நம்பலையா? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரது கூட நேரம் இல்லையடா. என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாங்கி வச்சிருந்தேன் குளுக்கோஸ் பாட்டில் உடச்சு விட்டேன். ஆமா, இப்ப நான் உடைச்சது வெறும் குளுக்கோஸ் பாட்டில் தான். ஆமா, நான் இவனுக்கு போட்டது விட்டமின் பி இன்ஜெக்ஷன், விஷ ஊசி இல்லை. உண்மையிலேயே உங்களை எல்லாம் திருத்தலங்களுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்களுக்கு எல்லாம் தொல்லை கொடுத்தேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என் குடும்பமும் நல்ல குடும்பம்னு இந்த நாட்டை எல்லாரும் சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசை. ஆசைக்கு நாங்க யாரும் குறுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யும். நாளைக்கு நான் அடகு பிடிச்ச நகை பாத்திரம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தேன். அம்மா, அண்ணா இனிமே நான் சேர மாட்டேன். இனிமே நான் சீரட் பிடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், மத்தவங்களை திட்ட மாட்டேன், சுமரா நடந்துக்க மாட்டேன். விட வேண்டிய பழக்கங்கள் என்கிட்ட நிறைய இருக்குமா. மொத்தத்துல இனிமே நான் நல்லவனா இருப்பேன். மறுபடியும் மாற மாட்டீங்களே? தலைவீழ நின்னாலும் மாற மாட்டேன். ஆமா, இந்த நாடகத்தை உனக்கும் பங்கு உண்டு? ஆமாங்க, ஆனா நான் சைடு ஹீரோயின் தான். அதுதான் ஹீரோயின். ஆமா, ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து இல்லமா? இப்படி ஒரு நல்ல காட்சியை பார்க்க தவங்க இருக்கும்.
எப்போ இந்த சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் நினைக்கும். நான் சாமியை வேண்டவும் இல்லை, காசு வெட்டி போடவும் இல்லை, எல்லாம் தம்பி சொன்னவன் செஞ்சேன். முனிவா கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போ. யார் சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் தம்பி. இனிமே இது என் சொந்த வீடு மாதிரி. தாராளமா இடியாரு நான் பேசிட்டு பணத்தை வாங்கிக்க. அப்போ நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நான் வரட்டுமா? நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அந்த 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்துறீங்களா? அப்பவே அவங்க கிட்ட